கொம்புகளில் மயிர்கூச்சலோடு இந்த மைக் முன்று நின்று கொண்டிருக்கின்றேன். நான் மேடையிலேயே பிறந்து, மேடையிலேயே குளித்து, மேடையிலேயே உண்டு, மேடையிலேயே உறங்கி, மேடையிலேயே வாழ்க்கை நடத்துகின்றவன். நண்பர்களே, நீங்கள் நம்புவதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. எனக்கு 47 வயதாகிறது. 23 ஆண்டு காலமாக தேசாந்திரியாக பயணப்பட்டு வருகின்றேன். 31 நாடுகளுக்கும் சென்று விட்டேன். ஆனால் நான் மிகுந்த வருத்தத்தோடு இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். 86களில் நான் அரைக்கால் ஆடை அணிந்தபோது இந்த நாட்டில் முதலாக என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்தவர் தமிழறிஞர், நாடெல்லாம் காவி உடைக்குள் கன்னித் தமிழை இந்த மண்ணில் புதைத்த குன்றக்குடி அடிகளார் அவர்கள். எனக்கு தெரிந்து 36 ஆண்டுகளுக்கு பிறகு சாபம் பிடித்து போன தமிழ்நாட்டு பட்டிமண்டப மேடைகளுக்கு மீண்டும் ஒரு அடிகளார் வைகை செல்வன் என்கின்ற உருவத்தில் வந்திருக்கிறார் என்பதால் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டத்தை, ஒரு ஆய்வுரையை நிகழ்த்தியிருக்கின்றீர்கள். நான் நுரைததும்பும் வேர்வை வார்த்தைகளை, வெற்றி சொற்களை பாத்திரங்களுக்கு பளபளப்பு செய்வதைப் போல பாராட்டி உங்களிடத்தில் 8 பவுன் செயின் வாங்குவதற்காக சத்தியமாக இதை சொல்லவில்லை. நண்பர்களே, நான் குற்றாலத்தில் பலமுறை குளித்திருக்கிறேன். ஆனால் ஒரு குற்றாலம் பேசியதை இன்றைக்குத்தான் கேட்டிருக்கிறேன். நண்பர்களே, சில பேர் வாட்ஸ்ஆப்பிலே இவரை போல பேச முடியுமா என்கின்றார்கள். கோச்சிக்காதீர்கள். காளிமுத்துக்கு பிறகும் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் உள்ளவரை நான் பந்தயம் கட்டுகின்றேன். இவரை போல ஒருவர் சங்க இலக்கியம் பேச முடியுமா? புரிந்தவருக்கு கைத்தட்டினால் வேலூர் மகிழ்ச்சியாக இருக்கும். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ தான் பிரகாசம் சாருக்கு பிபி ஏறி இறங்குது. நான் நாக்கில் சலங்கு கட்டி ஆடினவனை பார்த்துருக்கேன். உடம்பு முழுக்க சலங்கு கட்டி ஆடினவர் தான் நீல மதுமையன். ஆனால் அவருக்கு நம்மளை பற்றி தெரியாது. விஜய் மாதிரி இருக்க நீங்களே இந்த ஆட்டம் ஆடினா, அஜித் மாதிரி இருக்க நான் என்ன ஆட்டம் ஆடணும்? என்ன ஆட்டமே ஆடலை. நண்பர்களே, நான் மீண்டும் சொல்கின்றேன், நான் அவர் பேரை உச்சரித்திருக்க கூடாது. ஆனால் அந்த இடத்தில் அது சொன்னால்தான் நாகரிகம் என்பது. நான் அவரை போன்ற ஒரு அமைச்சருக்கு உதவியாளராக இருந்தவர். நான் மீண்டும் கேட்கின்றேன், அண்ணன் வீரமணி அவர்களை விட இந்த மண்ணில் வேறு செல்வாக்கு படைத்த அமைச்சர்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். முன்பும் பின்பும் நீங்கள் மனசாட்சியில் கை வைத்து சொல்ல வேண்டும். 15 நிமிடம் மட்டுமே மேடையில் பேசிவிட்டு பல மணி நேரம் தன்னுடைய பதவிக்கு கீழே இறங்கி வந்து தமிழுக்கு மரியாதை கொடுக்கின்றான் என்றால் இந்த மண்ணில் எம்ஜிஆர் இன்னும் வீரமணி போன்ற தொண்டர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அன்புக்கு கிடைத்த மரியாதை. இதனால் என்ன, எனக்கு ₹1,00,000 கொடுத்தா வீட்டுக்கு அனுப்ப போகிறார்? அவர் கொடுப்பது அவருடைய பெருந்தன்மை. நான் வேண்டாம் என்று சொல்வேன். ஒருவேளை நான் வேண்டாம் என்று சொன்னால் அவர் வீட்டுக்கே வந்து செய்வது அவருடைய பெருந்தன்மையின் பெருந்தன்மை. அந்த பட்டியலை எங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நீதிபதி அவர்களே, நீங்கள் பணத்தின் பின்னால் போயிருந்தால் என்றைக்கோ அப்படியே இருந்திருப்பீர்கள். நீங்கள் படிப்பின் பின்னால் போனதனால் தான் இங்கே வந்திருக்கின்றீர்கள். இன்னும் மதுமையன் சார் ஆட்டம் ஆரம்பிக்கல. யார்கிட்ட நானும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மேடைக்கு. தள்ளுன்னு தள்ளுற. ரொம்ப நாளாக செய்ய வேண்டியதெல்லாம் வச்சு செய்யணும். இவர் உள்ளூர்காரர். அடே அப்பா, நல்ல வேளை எனக்கு பாட தெரியாது. பயமா இருக்கு. நான் இன்றைக்கு மேடைகளில் தைரியமாக சொல்கின்றேன், சித்ரா விஸ்வேஸ்வரனும் பத்மா சுப்பிரமணியனும் 1008 மேடைகளில் சலங்கை கட்டி ஆடினாலும் ஆண்டுக்கு ஒரு முறை சிதம்பரம் நாட்டியாஞ்சலியில் ஆடினால்தான் பெருமை. சுதா ரகுநாதனும் நித்யஸ்ரீயும் நாளெல்லாம் தன்னுடைய சங்கீதத்தால் குரல் எழுப்பி பாடினாலும் ஆண்டுக்கு ஒரு முறை திருவையாறு தியாகராஜ உத்தவத்தில் பாட வேண்டும். நண்பர்களே, அதுபோல தமிழ்நாட்டில் படித்த பேச்சாளன் என்றால், பண்புடையவன் என்றால், அன்புடையவன் என்றால், அறம் சார்ந்தவன் என்றால் ஆண்டுக்கு ஒரு முறை முத்தமிழ் மேடையில் பேசினால்தான் அது அங்கீகாரம் என்று நான் நினைப்பவன். நண்பர்களே, எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நேற்றைக்கு இரவு கரூர், இன்று காலை சென்னையிலே ஒரு அரிமா சங்கத்தினுடைய மண்டல மாநாடு. இன்றைக்கு நான் பார்க்கின்றேன், நேற்று இரவு நான் 33 காலி சேர்களுக்கு மத்தியில் பேசினேன். இன்று காலை 725 காலி சேர்களுக்கு மத்தியில் பேசினேன். இப்பொழுதுதான் வாணியம்பாடியிலே கண்ணு கட்டிய தூரத்தில் மக்களுக்கு மத்தியில் பேசுகின்றேன். இதுவே எனக்கு மகிழ்ச்சி தருகின்றது. நீல மதுமையன் இன்னும் ஆட்டம் ஆரம்பிக்கவில்லை. அதான் ட்ரையல் போடுறேன். எனக்கு அப்புறம் வர்ற அம்மா வச்சு செய்யும்.
பேச முடியவில்லை நண்பர்களே. நானும் குறிப்பெடுத்து தான் வந்திருக்கின்றேன். 5-10 நிமிஷம் கூட போனால் கவலை இல்லை. அவர் கூட சொன்னார் அவர் தொடர் வண்டியை விட்டு விட்டார் என்று. நான் கவலையே படவில்லை. நானும் தொடர் வண்டியை விட்டு விட்டேன். ஏனென்றால் என்னை சொந்த காரில் அமைச்சர் எனக்கு பரிசாக கொடுத்து வழி அனுப்பக்கூடிய அன்பாளர் என்பது உங்கள் கைத்தட்டல் நிரூபிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அவர் பதறாரு, இதான் சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறதான்னு. வந்தோடனே தொடங்கி வச்சுட்டு போயிருக்கலாம்ல மற்றவங்க மாதிரி. ஒரு அமைச்சர் இந்தியாவில் சிரிச்சே இன்னைக்கு தானே சார் நான் பார்க்குறேன். இதை விட சந்தோஷம் எங்கே இருக்கு நண்பர்களே? ஒரு செய்தியை சொல்லிட்டு ஏதோ அவரை மிகைப்படுத்துகிறேன்னு நினச்சிக்க கூடாது. அண்ணன் அவர்களுக்கு இன்னொன்று, இந்த பத்திரிக்கைக்காரங்களுக்கு கைத்தட்டுங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதான் ஃபேஷன் ஷோக்கு தான் 8 கேமரா வச்சாங்க. பேச்சாளனுக்கு அது நொந்து போன ஒரு கேமராமேன் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 23 வருஷத்தில் 3 கேமரா வச்சு பேச்சாளரை எடுக்கிற ஒரே மேடை வாணியம்பாடி முத்தமிழ் மேடை தான். எந்த மேடையில் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் 3 ஆணில் இருக்கான்னு தெரியல. 2 நாளாக வேலை பார்க்குறீங்க. அது எங்கள் மாமனார் மாதிரி ஆஃப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். கண்ணீரை துடைக்கிக் கொள்கின்றார். ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். இவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் என்பதிலே பெரிய எனக்கு சிறப்பு இல்லை. ஏனென்றால் இவருக்கு முன்னும் பின்னும் பல பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர் பதவியேற்ற போது பதவி காலத்தில் யாரும் செய்யாததை செய்தார் நண்பர்களே. எனக்கு ஒரு நகராட்சி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சொன்னார், அவர் வகுப்பறையில் வந்து ஆய்வு நடத்துவார் என்று நாங்கள் எல்லாம் எங்களை தயார் பண்ணி கொண்டிருந்தோம். மாணவர்களுடைய கழிவறைக்கு சென்று எப்படி இருக்கிறது என்று பார்த்த மனிதநேயம் உள்ள கல்வி அமைச்சர் என்றார்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், மனித வளம் என்று சீனாக்காரன் பேசுகின்றான். மனித வளத்தை இந்த மண்ணில் புகுத்திய மாபெரும் மனிதர் அவர் என்பதால் கரம் கூப்பி அவரை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். உள்ளூர் அமைச்சரை பற்றி உங்களுக்கு அதிகம் தெரியாது. அவரால் நான் பயனடைந்தவன் என்பதால் சொல்கின்றேன். பயன்னா பணம் இல்லை. மதுமையன் சார் அவர்களே, மானிய கோரிக்கை முடிந்தவுடன் ஒவ்வொரு சக அமைச்சர்களும் உணவு பரிமாறி கொள்ளுவார்கள், உடை கொடுப்பார்கள், நினைவு பரிசுகள் கொடுப்பார்கள். அது அமைச்சர்களுக்குள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள் பரிமாறிக்கொள்வது என்பது சம்பிரதாயம். தமிழக வரைபடத்தில் அல்ல, இந்திய வரைபடத்தில் அல்ல, உலக வரைபடத்திலேயே ஒரு அமைச்சர் மானிய கோரிக்கையை நிறைவு செய்து நமக்கு முன்னே அழைத்து செல்லக்கூடிய டவால் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தனக்கு தண்ணீர் எடுத்து வைக்கக்கூடிய அடிப்படை பணியாளருக்கும் தன்னை பாதுகாக்கக்கூடிய PSO என்கின்ற பாதுகாப்பு அதிகாரிக்கும் தான் சொல்வதையெல்லாம் குறிப்பெடுக்கக்கூடிய உதவியாளருக்கும் 732 பேருக்கும் தன் சொந்த செலவில் கைகடிகாரத்தை குடித்து அன்பை பெற்றவர்தான் முதலமைச்சருக்கு நான் கடிதம் எழுதினேன். மற்றவர்களெல்லாம் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், மந்திரியாக இருக்கிறார்கள், அண்ணன் வீரமணி மட்டும் மனிதராக இருக்கிறார் என்று எழுதினேன். நான் வாணியம்பாடிக்கு வருகின்றேன், பலமுறை இந்த சாலையை கடக்கின்றேன். சாலை மாறி இருக்கிறது, கடைகள் மாறி இருக்கிறது, வீடு மாறி இருக்கிறது, மனிதர்கள் மட்டும் மாறி இருக்கிறார்கள். இங்கே மாறாத ஒருவன் ஒட்டும் உண்டு, அவர்தான் நான் மதிக்கக்கூடிய பிரகாசம் என்கின்ற அந்த ஒத்தை மனிதனுக்காகத்தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கின்றேன் நண்பர்கள். இது கூட ஏதோ அடுத்த ஆண்டு அவர் என்னை கூப்பிட வேண்டும் என்பதற்காக அல்ல. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதில் ஒரு அம்மா பார்க்குது, இன்னும் தலைப்புக்கே வரலையே, சரவண மீனாட்சி மாதிரி பேசுகிறானேன்னு பார்க்குது. சண்டாளைங்க 7 வருஷம் போட்டிருக்கான் சீரியல். ஆனால் மீனாட்சிக்கு இடையில 36 புருஷன் மாறினா ஒரு பையன் நம்ம ஊரில் கேட்கல. வெக்கமில்லாமல் பார்த்தோம். இப்போ சித்தி டூன்றாங்க. சொந்த செலவில் கொண்டுடலாமான்னு யோசிக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போது விநாயகருக்கு பக்கத்தில் ராதிகா போட்டா வச்சாங்க. என்னன்னு கேட்டேன், இது சித்தி விநாயகர்ன்ட்டாங்க. இந்தியாவில் இரவு நேரத்தில் இத்தனை பேர் சிரிச்சே நான் பார்க்கலையே சார். பெரிய விஷயம் சார். நான் உண்மையை சொல்கிறேன். உங்கள் லைஃப் சந்தோஷமாக இருக்கணும்னா செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, சந்தோஷமாக இருக்கும். பிபியே வராது, சுகரே வராது. ஒரு தடவை சிரிச்சா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறது ஒன்று தான். நான் சொல்லலை, மருத்துவர் சொல்கிறாரு. அப்படி தானே அக்கா? இன்றைக்கி ராத்திரி 1:30 மணிக்கு வாணியம்பாடியில் ஏறி நின்று கையை விரித்து 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு சிரித்து, அப்புறம் முத்தமிழ் மன்றத்துக்குள்ளே வரும்போது 2000, 4000, 8000னா அப்புறம் பிரகாஷ் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்தாங்கடா நாட்டை எடுத்தவனே. எல்லாரும் கூடி உட்காந்து சந்தோஷம். இங்கே பாருங்கள், அலைகடல் என்ன நண்பர்களே. நான் 8 உலக தமிழ் மாநாட்டை பார்த்திருக்கின்றேன் பத்திரிகையில். ஆனால் 9வது உலக தமிழ் மாநாட்டின் ஒத்திகையை இன்றைக்கே நான் இப்போது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறேன். மதுமையின் அங்கே சிரித்து என் மச்சினை மாதிரி இந்த நொல்லு வேலை பார்க்கக்கூடாது. அவர் பேச்சுக்கு மறுப்பு கொடுக்கணும்னா அவர் என்ன, காசு துட்டு
முதல்ல கல்வியை பார்த்துருவோம், களை எடுத்துட்டு தான் அப்புறம் வரணும். நான் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு கைகூப்பி சொல்லுவேன், அண்மையிலே நான் ஹூஸ்டனிலே நாசாவில் 45 நிமிடம் பேசினேன் 2 மாதங்களுக்கு முன்பு. அங்கே உலகத்தின் தலை சிறந்த 10 விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். முதல் 6 பேர் இந்தியர்கள், முதல் 2 பேர் தமிழர்கள். 82 விழுக்காடுகள் இன்ஃபோசிஸில் இருக்கான், 91 விழுக்காடு டிசிஎஸ்ல இருக்கான். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நண்பர்களே. எவனெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக படிக்கிறானோ, எவனெல்லாம் 100க்கு 90 வாங்குறானோ, அவன்லாம் ஆவரேஜாக, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவுட்ஸ்டாண்டிங்காக படிக்கிறவன் அமெரிக்காவில் போய் பிச்சை எடுப்பான். ஆவரேஜாக படிக்கிறவன் தாய்நாட்டில் இருந்து தாய் தகப்பனுக்கு கஞ்சி ஊற்றி சொந்த தொழில் தொடங்கி 10 பேருக்கு சோறு போடுவான்டா. கல்வியை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏன்னால் எங்களுடைய நீதியரசர் அற்புதமாக சொன்னார். நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நீதியை ஒத்தி வைக்கிறேன்னாரு. அந்த நீதிபதிகள் வேண்டுமானாலும் ஒத்தி வைக்கலாம், இந்த நீதிபதி என்றைக்கு சொன்னாலும் இந்த கூட்டம் கலையாது நண்பர்களே. ஏனால் எங்களுடைய நாவில் வாடகை வீட்டில் குடியிருப்பவளை போல வந்து போகின்ற சரஸ்வதி உங்கள் நாவில் இன்று பட்டா போட்டு பர்மனண்டாக குடியிருக்கிறார். பேச முடியுமா? தமிழை பற்றி அப்படியே ஆற்று நீர் ஓட்டம் போல பேசினீர்களே. 3 நிமிடம் எக்ஸ்ட்ரா கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையில் தான் பாராட்டி கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு மேடை அமைந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. எனவே நானும் விளையாட்டு காட்டுவதற்கு காரணமாக இருக்கிறேன். படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை, வேண்டாம், போதும். கொல்றான், என் ஃப்ளாட்டில் அடிக்கிறான், பிள்ளைய போட்டு ஈத்த ஃப்ளாட்லேருந்து ஓடி வரான். ஏன்டா அடிக்கிறேன்னா, சும்மாறா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், 2 லட்ச ரூபா கொடுத்து சீட்டு வாங்கினேன், மாதம் 2000 ரூபா கட்டியிருக்கேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியல, சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியலன்னா அவன் சொன்னான் லூசு பேல, அவனுக்காவது சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியல, உனக்கு ஓ சன்னது ஏன் சன்னதுன்னே தெரியல, ஏன் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க விடுறான். இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். போதுண்டா, படித்தவன் நாட்டை கெடுத்துட்டீங்கடா. இந்த நாட்டில் நான் ஒன்று சொல்லட்டுமா, படிக்காத காமராஜர் கொடுத்த கல்விதான் இன்றைக்கும் இந்த நாட்டில் நினைத்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. இதுக்கெல்லாம் விசில் பறந்துருக்கணும். போதும் போதும், சும்மா விளையாட்டுக்கு அன்பு அளவுக்கு மீறி காட்டிடாதீங்க. காமராஜர் படித்தவர்னா மரியாதை இல்லை, பணம் 60 ரூபாய் பணமும் 6 கதர் சட்டையும் வைத்து செத்துப்போன காமராஜர் 2 முறை முதலமைச்சர். அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார், பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது, அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. ஆனால் அன்புக்கான தலைவன் என்பதால் அவனுடைய பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. யாரிடம் நீல மதுமய நாட்டம், ஆட்டமா ஆட்டம். பிரகாசனே 10 வருஷமா பேச வேண்டிய மேடை, வர முடியல, வச்சு செய்கிறேன். அதுக்காக 10 ஆண்டு ஊதியத்தை நான் கேட்க மாட்டேன். இதுபோல பேசி கம்பன் கழகத்தில் கூட கம்பனை விட வயசானவர்கள் தான் உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சாதான் கை தட்ட முடியும். டாக்டர் நல்லா சிரிங்க, சிரிச்சே நான் இப்பதானே பார்க்குறேன். அட நல்லா தட்டுங்கய்யா, என்ன பார்க்க போறோம்? சந்தோஷமா இருக்கு. எப்படி இதை விட ஒரு தமிழ் நிகழ்வு பார்க்க முடியுமா? எவ்வளவு அப்படியே மனம். இதுதான் சார் அன்புங்கிறது. வேற என்ன? அடுத்தவனை மகிழ்வித்து மகிழ். நீங்க உலகமெல்லாம் போறீங்க, நடுவர்த்த நான் பணிந்து கேட்கிறேன், இப்ப முதலமைச்சரோட சுற்றுப்பயணம் போனீங்களே, உங்களை எந்த நாட்டுன்னு நீங்க படித்த நாட்டினுடைய அடையாளம் சொல்லி உங்களை கூப்பிடுவதில்லை, பணம் படைத்தவர் என்று கூப்பிடுவதில்லை, காந்தி பிறந்த இந்தியாவில் இருந்து வந்திருக்கின்றீர்களா என்றுதான் சான் பிரான்சிஸ்கோவில் கேட்டார். அன்னை தெரசா இந்தியாவில் பிறந்தவர் அல்ல நண்பர்களே, மறந்து விடாதீர்கள். எங்கள் நீதியரசர் சொன்னாரே, அந்த எச்சலை வாங்கிய போது தமிழ்நாட்டு கவிஞன் எழுதினான், அன்னையே அன்னையே நீ கருவுற்றிருந்தால் ஒருவருக்குத்தான் அன்னை, கருணையுற்றதனால் இந்த உலகத்திற்கே அன்னை என்று எழுதினானே. அந்த அன்புதானே அடித்தளம், அந்த அன்புதானே. ஏன் அவர் இந்தியாவை தேர்ந்தெடுத்தால்? அமெரிக்காவில் பிறந்தால் சாஃப்ட்வேர், ரஷ்யாவில் பிறந்தால் பில்டிங்கு, சீனாவில் பிறந்தால் தொழில், மனிதநேயம்ங்கிற நாடு இந்தியாங்கிறதுனால தான் இந்தியாவை தேர்ந்தெடுத்தார். அப்புறம் அப்துல் கலாமை ஷிஃப்ட் போட்டு, அட பாவீங்களா, அப்துல் கலாமோட அறிவாளியெல்லாம் இந்தியாவில் இருந்தான். அவருக்கு என்ன மதிப்புன்னா, பிரசிடெண்ட்டாக இருந்தும் அன்பாக இருந்தாருங்கிறதுனால தான் மதிப்பு. பதவி முடிஞ்சதுக்கப்புறம் 3 பெட்டியோடு போயிட்டு 2 பெட்டியோடு வந்த இந்தியாவின் ஒரே ஜனாதிபதி அவர் தானேயா. அடுத்து பிரதிபா பட்டீல், அவரை விட கூட படித்தவ, கிளம்பும் போது சேரை எடுத்துகிட்டு போயிட்டா. செக்யூரிட்டி ஓடி போய் சொன்னான் பிஎஸ்ஓ, இல்லைங்க அது கோபுரசீல் இங்கேயே வச்சுட்டு போடுன்னு. நாட்டை கெடுத்தவங்க. பேசிட்டு பயப்படக்கூடாது. ஏன்னால் நான் பேசிவிட்டு வீட்டுக்கு போவதை விட வேலூருக்கு போவதை பெருமையாக நினைப்பவன்.
ஏனென்றால் எனக்கு அண்ணன் வீட்டிலிருந்து சாப்பாடு அவசியம் வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அன்பு நண்பர்களே, நான் எதை சொல்வது எனக்கு இன்னைக்கு மனமெல்லாம் அப்படியே சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா இந்த தொலைக்காட்சியில் காமெடின்னு போட்டு செயற்கைத்தனமாக கைத்தட்டி சிரித்து டாக்டர் வீட்டுக்கு போய் அது எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ படித்தவங்கெல்லாம் போதுமையா. நான் என் ஊரில் 10 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டேன். இது ரொம்ப வணிக வரித்துறை அமைச்சருக்கு பிடிக்கும். திருச்சிக்கு வந்தேன் படிக்கிற காலத்தில் சங்கம் ஹோட்டலில் அடுத்தவன் வாங்கி தருவான். என் உடம்பை பார்த்தாலே தெரியும் நான் அடுத்தவன் செலவில் ஆப்பிள் ஜூஸ் குடிக்குவேன். 150 ரூபாய்க்கு 4 இட்லி சாப்பிட்டேன். சென்னையில் வந்து வாழ்க்கையில் கை ஊனி கரணம் போட்டு முன்னுக்கு வந்து ஷெரட்டன் ஹோட்டலில் 750 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டேன். ஆனால் இப்போ 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போலோவில் 1.5 கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சாதான் கை தட்ட முடியும். அண்ணன் வீரமணி அண்ணன் ரொம்ப தட்டுறேன். இதெல்லாம் படித்தவன் பண்ணுற கோளாறு. அதான் நான் எழுத படிக்க தெரியாதவன் உழுது உடைச்சி சோறு போடுறான். எல்லாம் படித்தவன் தான் நல்லா நாட்டை கூறு போடுறான்னா. என்ன நல்ல அங்கே அந்த குழந்தைங்கள்லாம் சிரிக்கிறது சார். இதை விட சந்தோஷம் வேறு என்ன சார்? இந்த படித்தவன்லாம் என்ன சாப்பிட்றான்னு பார்த்தேன் அன்றைக்கி ஈசிஆரில். பீஸான்னு ஒன்று சாப்பிட்றான் சார். அது 45 பேர் மூக்குச்சளி சிந்தின மாதிரி இருக்குது. குடும்பமே பிக்கிறாங்க. இனிமேல் லைஃப்பில் வாணியம்பாடியில் ஒரு பைய பீஸா சாப்பிடக்கூடாது, சாவு. அப்படியே பீஸாக்காரன் கேஸ் போட்டாலும் பெயில் எடுக்கிறது பிரகாச செலவு போ. இந்த படித்தவனை நம்ம அப்படியே சூதுவான். இந்த பாருங்க நல்லவர் மாதிரியே உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் துட்டு. நான் இப்படி சொல்லட்டுமா, சொம்பு நிறைய தங்க காசு இருந்தாலும் அன்பு செலுத்துறதுக்கு வீட்டில் அம்மானு ஒருத்தி வேண்டாமா? அதிகாரமான பதவியில் நீங்கள் உட்காந்தாலும் அறிவுரை சொல்கிறதுக்கு அப்பன்னு ஒருத்தன் வேண்டாமா? மணிப்பரிசு நிறையா மணி இருக்கிறத விட நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு மனைவி வேண்டாமா? சீன பெருஞ்சுவர் மாதிரி வீடு கட்டுறதை விட அதில் கிறுக்கிறதுக்கு ஒரு புள்ள வேண்டாமா? விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தால் விரல் பிடிச்சி அழைச்சிட்டு போகிற அன்பான 4 நண்பன் வேண்டாமா? யார்கிட்ட நீலமதுமயன்? இப்போ நம்ம இப்படி வச்சுப்போம். எங்கள் கொழுந்தியால் நேசிச்சிங்களா என் வைப்பை? வண்டலூர் ஜூருக்கு நீனும் உங்கள் பொண்டாட்டியும் போகும்போது எங்கள் அண்ணியும் சிங்கத்தை லேசாக தடவி கொடுக்கும்போது கையில் 1 லட்ச ரூபா கொடுத்தா சிங்கம் சும்மா விட்டுருமா? அடித்து அந்த இடத்துலே காலி பண்ணிடும். நான் ஒன்று சொல்கிறேன், அளவுக்கு மீறி பணம் சம்பாதிக்காங்க. 60 கோடி வச்சுருந்தாலும் 6 அடி ஃப்ரீசர் பாக்ஸ் தான். 1600 கோடி மாற்றிருக்காங்கங்கிறாங்க. எங்கள் ஊரில் 2000 ரூபா மாற்ற முடியல. வணிக வரித்துறை மண்டையை ஆட்டக்கூடாது, கண்டுபிடிக்கணும் அதெல்லாம். எனக்கு என்ன தெரியுமா, மற்றவர்களை விட துணிச்சலானவர் என்பதனால் தான் எனக்கு அவரை பிடிக்கும் நண்பர்களே. இது புரிந்தவர் புரிந்தவாறாக எடுத்துக்கொள்வாராக. நான் ரொம்ப பேசணும்னு நினச்சேன். ஒரே ஒற்றை செய்தியை முத்தாப்பாக சொல்லி நான் விடைபெறுகின்றேன். கல்வியை வேண்டாம் என்று சொல்லவில்லை. காரணம், இந்த மேடையிலே இவர்களோடு நான் உட்கார்ந்திருக்கக்கூடிய அருகதை எனக்கு எது கறிந்தது என்றால், நான் படித்த திருக்குறளும் கம்பனும் பாரதியும் பாரதிதாசனும் புதுமைப்பித்தனும் கி ராஜநாராயணனும் ஜெயகாந்தனும் எஸ் ராமகிருஷ்ணனும் சுஜாதாவும் வாலியும் வைரமுத்துவும் நற்றினையும் குறுந்தொகையும் 10 பரிபாடலும் கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகையும் அகநானூரும் புறநானூரும் முத்தம் காமத்திற்கான விஷயமல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும் என்று எழுதின முத்துக்குமாரையும் படித்து கொண்டே இருப்பதால் வாணியம்பாடி படிப்பவனுக்கு மரியாதை செய்கிறது. இல்லை என்று சொல்லவில்லை. படிப்பு மட்டுமே போதுமா? உங்க காசு சொல்லும் போதே பிபி ஏறுது. படித்தவன் 10 பாத்திரம் தேய்ச்சி படித்தவன் அமெரிக்காவுக்கு போயிட்டு பெத்த தாயை பார்க்கலன்னா உங்கள் காசை வச்சு என்னடா கிழிக்கிறதா? நேற்றுக்கு வந்து தமிழறிவி மணியன் பேசி இருக்கிறார். அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், என்னையை பார்த்து 2 பேர் கேட்குறான், நீங்கள் தானே விஜய் டிவியில் பேசுகிறவங்க, இந்த கமலை கொஞ்சம் கண்டிங்கிறான். அவன் விஜய் டிவியில் நான் பேசணுன்னு நான் தான் ஓனர்னு நினைக்கிறான். எனக்கு என்ன 2 செக்கு வரல, ஏன்ப்பான்னு கேட்டேன். இல்லை சார், சீசன் 1ல் ஓவியாவை வச்சிருக்க மாதிரி வச்சுருந்து அவுட் பண்ணிட்டாரு, சீசன் 2ல் மும்தாஜை பண்ணிட்டாரு, சீசன் 3ல் வனிதாவை பண்ணிட்டாரு, இப்படி ஜெயிக்கிறவங்களெல்லாம் ஏன் சார் அவுட் பண்ணுவார்னாரு. நான் சொன்னேன், சங்க இலக்கியத்துலேருந்து ஷேக்ஸ்பியர்லேருந்து ஷெல்லிலேருந்து கேளு, கமல் மட்டும் எப்போ யாரை வச்சிருப்பாரு எப்போ அவுட் பண்ணுவார்னு எனக்கு தெரியாதுடா, அதை ஏன்டா என்கிட்ட கேட்குறான். ஏன்னா அடுத்த முதலமைச்சர் பட்டியலில் அவர் பேர் இருக்குது. இந்த நாடு நாசமாக போகாது. கட்டுவதற்கு வேட்டி இல்லாமல் கட்டுகின்ற வேட்டியை காய போட்ட ஜீவா பிறந்த மண் இந்த மண் என்பதை மறந்து விடாதீர்கள்.
இன்றைக்கும் அரசியலில் 1000 பேர் உருவானாலும் கூட இந்த நாட்டில் நான் சொன்னவுடன் விண்ணை பிளக்கக்கூடிய கைத்தட்டு ஒருவருக்கு உண்டு என்றால் அன்பு மனிதநேயம் கொண்ட நல்ல கண்ணு போன்றவர்கள்தான் இந்த நாட்டினுடைய சிங்கத்தின் கோட்டை. நண்பர்களே, அன்பை தூக்கி எறிந்து விட முடியுமா? எங்கள் வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயா சொல்லுவாரே, பீரங்கியை கொண்டு வந்த போதும் ஈரங்கியோடு இருந்த காந்தி போல ஒரு தலைவன் பார்க்க முடியுமா? நான் எப்படி என் வாதத்தை நிறைவு செய்கின்றேன்? இந்த ஒரு செய்தி போதும். இந்த தமிழறிவு மணியன் சொன்னது சொல்லிடுறேன். ஒரு பையன் ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு வரல, அம்மா செத்து போச்சு. நான் மேடைக்கு மேடை சொல்கிறேன், அந்த கைத்தட்டு அவருக்கு தான். மகனே, நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது. எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து ஏங்கி போனேன். இன்று எங்கள் உடல் முழுக்க ஈ மொய்த்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது. அப்போது கூட நீ ஈமெயிலில் தான் மூழ்கி கொண்டிருக்கிறாய். எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும். அடாதே இப்படிக்கு அம்மா. நான் மேடை தோறும் சொல்கிறேன், அம்மா அம்மா தான், சின்னம்மா சின்னம்மா தான். சின்னம்மா ஒருபோதும் அம்மாவாகவே முடியாது என்பது நான் சொல்வது எங்க அம்மா எங்க சின்னம்மா. இதற்கு பிறகும் உங்கள் வணிக வரித்துறை அமைச்சர் செயினுக்கு ஆள் அனுப்பவில்லை என்றால் நான் அவர் மீதே மான நஷ்ட வழக்கு போட வேண்டி இருக்கும் என்பதையும் பணிந்து சொல்லி, நான் இந்த மேடையினுடைய கணம் கருதி, நீதியரசருடைய கணம் கருதி, தமிழ்நாட்டு மேடைகளில் யாரும் சொல்லப்படாத செய்தியை சொல்வதற்குத்தான் வாணியம்பாடி மேடை கூப்பிடுகிறது. நான் நபிகள் நாயகத்தினுடைய புத்தகத்தை படித்தவன். 1000 விண்ணச்சத்திரங்களை ஒரு வரியில் சொன்னான். எதிரா சொர்க்கம் என்று கேட்டால் என் தாயினுடைய திருவடி என்று சொன்னார். இவர் படிக்கின்ற விவிலியத்தை, என் அன்பு நண்பர் அருள் பிரகாசம் படிக்கின்ற விவிலியத்தை எழுத்தண்ணி படித்தவன் நான். அத்தியாயம் 13 கொரிந்தியர் 21 என்ன சொல்கிறது என்று கேட்டால் எனக்கு சொல்ல தெரியும். கல்வாரி மலையிலே இயேசுவை அடித்த போது கூட யூதர்களுக்கு நன்மை செய் என்ற போது எப்படி இவ்வளவு புன்முறுவல் இந்த அன்பு என்று கேட்டபோது என் அன்னை கற்றுக் கொடுத்த பாடம் என்று இயேசு சொன்னார். அதையெல்லாம் முத்தாய்ப்பாக வைப்பதற்கு 3 நொடிகளில் என் பேச்சை நிறைவு செய்கிறேன். அங்கிருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறார், 30 தடவை சொல்லிட்டு முடிச்சிருவேன். நான் சத்தியம் சொல்கின்றேன் நண்பர்களே, நான் நாளெல்லாம் மேடைகளில் பேசி வருகின்றேன். இது போன்று ஒரு பல மணி நேரம் விழிகளை ஈரமாக்கி இதயங்களை தமிழுக்கு நனையவிட்ட மக்களை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது என்பதால் சத்தியம் சொல்கின்றேன், நாங்கள் நன்றாக பேசவில்லை, நீங்கள் நன்றாக கேட்பதால் எங்களால் பேச முடிகிறது. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இப்போது நீங்கள் மனிதராக பிறந்தவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல, வாழ்க்கையில் ஒரு முறையாவது குஜராத்திலே இருக்கக்கூடிய மாத்தூர் கயாவுக்கு போங்கள் நண்பர்களே. உங்கள் கண்களில் நீர் வர வைக்க வேண்டும். 3 நொடியில் என் பேச்சை நிறைவு செய்கின்றேன். அவர் பெயர், பிறந்த இடம் ஆதிசங்கரர் காலடி. அவர் தாயார் பேர் உங்களுக்கு தெரியும். அந்த ஆதிசங்கரரை பெற்றெடுத்த ஆரியாம்பிகை சிறு வயதில் துறவு போகிறான். இந்த ஊரில் போதும்பா உங்கள் பணம், கைலாஷ்னு அவன் பேரை சொல்லிட்டு அவன் வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறான், கையிலேருந்து விபூதி எடுக்கிறான், கடைசி வரைக்கும் அவனை பெயிலே எடுக்க முடியாமல் பண்ணுறான். நான் இப்போது கூட சொல்கின்றேன், கடவுளை நம்புங்கள், சாமியார்களை ஒருபோதும் நம்பாதீர்கள். ஏன்னா ரமணரும் ராமகிருஷ்ணரும் மகா பெரியவரும் ஆதிசங்கரரும் நடமாடிய இந்த மண்ணில் போலி சாமியார்களை புறம் தள்ளி உங்கள் உழைப்பையே மூலதனமாக்குங்கள். அன்பு செலுத்துகின்ற தாய் தந்தையை விட ஒரு இறைவன் இந்த மண்ணில் வேறு எதுவும் இல்லை என்று நினையுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இப்போது நான் நேரடியாக விஷயத்திற்கு வந்து முடிக்கின்றேன். தாய் அப்படியே கையை பிடிச்சி நீ துறவரமான போது ஒத்த வரி சொன்னார், அன்னையே என்னை 10 மாதம் கருவிலே சுமந்த தாயே, உன்னுடைய உயிர் உன் உடல் கூட்டை விட்டு பிரிகின்ற நேரத்தில் நான் வந்து கைங்கரியம் செய்வேன் என்று காலடியிலிருந்து புறப்பட்டு சிருங்கேரியில் நதிக்கரையில் இருந்தபோது தன் தாயார் உயிர் பிரிந்ததை பார்ப்பதற்கு வந்தார். உற்றாரும் உறவினரும் கூடி நின்று அவரை அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் துறவிக்கு பந்த பாசம் கிடையாது. எல்லோரையும் விளக்கிய ஆதிசங்கர பகவத்பாதா தாயாரை எடுத்து கேரள மாநிலத்தில் இன்றும் வழக்கம் உண்டு, கொல்லைப்புறத்திலே இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரத்திலேயே நெருப்பிலே அவர்களை எரித்துவிட்டு குளித்துவிட்டு வருவார்கள். ஆதிசங்கரர் தாயை எடுத்தார். நான் துறவரம் போனதற்கு உன்னையே ஆகுதி பொருளாக்குகிறேன் என்று நெருப்பிலே அன்னையை விட்டுவிட்டு 3 முறை முழுகி ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து 5 வரி எழுதினார். அது சமஸ்கிருத பாடல், ஹிந்தி.
நல்ல வேளை நான் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி படித்தேன், எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாரு. சில பேர் என்ன பண்ணார், எல்லாரையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டில் படிக்க வச்சாங்க. உணர்ந்துடக்கூடாது, உலகத்தில் எல்லா தாயாரும் அவரவருக்கு உயர்ந்தவர். எல்லா மொழிகளையும் கற்க வேண்டும், ஆனால் உங்கள் தமிழை தப்பில்லாமல் படிக்க வேண்டும். இப்போது நான் வருகின்றேன் நண்பர்களே. உங்கள் விரிகள் ஈரமானால், குருதி வந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல, ஆதிசங்கரர் என்கின்ற அந்த அன்பு வரிகள் தான். 5 வரி பாட்டு, 5 நொடி. தலைவாழை இலை போட்டு சோறு சுட சுட பொங்குது. அதில் இப்போ நெய் ஊற்றினா எல்லோரும் கொலஸ்ட்ராலுங்கிறோம். ஆனால் நெய் ஊற்றி அதுக்கு பேர் அன்ன சுத்தின்னு பேர். எள்ளுப்பொடி தூவிட்டாங்க. 24 வயது பெண் அதை பிசைந்து வாயருகே கொண்டு போனால் அவள் தோளில் ஒரு கரம் பற்றியது. யார் என்று பார்த்தால் அவளை பெற்ற தாய் சொன்னால், அலமேலு இப்போது நீ சாப்பிடக்கூடாது, கீழே போடு. அடுத்த வரி சொன்னால், ஒற்றை வயதில் வெள்ளி கப்பில் கிருஷ்ணன் கோவிலில் வைத்து உணவுண்ட காலத்திலிருந்து இன்று வரை எனக்கு பிடித்தது எள்ளு சோறு தானே, ஏமா வேண்டாங்கிற. நேற்றுக்கு தான் நல்ல மருத்துவர்கிட்ட வைத்த காமிச்சேன், குழந்தை உண்டா இருக்குது, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டேன், வந்துக்கிட்டு இருக்கா, அதனால 10 மாதத்துக்கு நீ எள்ளு சாப்பிடக்கூடாது. ஆதிசங்கரர் எழுதுகிறார், அம்மா அம்மா, உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய், ஆனால் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்பதற்காக அப்படியே துறந்தாய் அல்லவா, அதற்கு இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம்னு எழுதுறார். 2வது வரி எழுதினார் நண்பர்களே, உலக இலக்கியத்தில் இது போன்ற ஒரு வரியை நான் எவனிடத்திலும் படித்ததில்லை நண்பர்களே. பெண்ணாய் பிறந்தவர்கள் நிறைவாக நிம்மதியாக இருக்கின்ற இடம் படுக்கையறை. ஒரு கழிச்சும் படுக்காங்களாம், குப்புறவும் படுப்பாங்களாம். புதுமை பித்தன் சிறுகதைகளை எழுதுவார், அது வித்தின் பிராக்கெட் போட்டு கணவன் அமைவதை பொறுத்துன்னு. புரிந்தவர்கள் மட்டும் கைத்தட்டுகின்றீர்கள். 38 பேருக்கு நன்றி. அது அமைச்சருக்கு அருகிலே இருப்பவர் புரிந்து புரிந்து கைத்தட்டுகிறார், அதற்கு நான் பொறுப்பே அல்ல. அவர் எழுதுகிறார், அம்மா 30 நாள் கடந்தவுடன் எனக்கு தலை மூக்கு காது வந்துவிட்டது, என் உருவம் சிதைவிடக்கூடாது என்பதற்காக 10 மாதமும் என் பாரத்தை பொறுத்தாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். 3வது வரிதான் அன்பின் உச்சம் நண்பர்களே. தாயே, சாதாரணமாக பெண்மணி ரோட்டிலே போனால் ஒரு நெறிஞ்சி முள் குத்திட்டா எடுத்து போட்டால் இத்தனோண்டு ரத்தம் வரும், அதுக்கே கதகளி டான்ஸ் ஆடுவா. ஆனால் நான் உன் வயிற்றுலேருந்து மொத்த ரத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன், அப்போ கூட நீ கண் விழித்து கேட்ட முதல் வார்த்தை என் புள்ள நல்லா இருக்கான்னு கேட்டியே, அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். 4வது வரி எழுதினால் அதுதான் உலக இலக்கியத்தின் அன்பின் உச்சம் தொட்ட வரிகள். அம்மா, உலகத்தில் மலத்தை அசிங்கம் நாத்தோம்பான், ஆனால் என் மலம் என்பதால் உன் வலது கையால் அப்புறப்படுத்தி இடது கையால் என்னை மார்போடு அணைத்தாயே, அந்த அன்புக்கு முன்பு எதுமா சமம் என்று கேட்டான். 5வது வரி சொன்னான், பக்கத்து வீட்டுக்காரன் என்னை சங்கரா என்றான், எதிர் வீட்டுக்காரன் சங்கரா என்றான், முன் வீட்டுக்காரன் சொன்னான், நீ மட்டும் ஒருபோதும் கண்மூடும் நாள் வரைக்கும் என்னை கூப்பிடவில்லை, எப்போது கூப்பிட்டாலும் உணர்ச்சியில் இருந்தாலும் அன்பின் இருந்தாலும் ஆகோரோஷ நிலையில் இருந்தாலும் என்னை சங்கரா என்பதற்கு பதிலாக கண்ணே மணியே பவளமே முத்தே என்றாய், இனி எந்த வாய் என்னை அப்படி என்று கூப்பிடும் என்றால். கல்வி சில சமயம் காலத்தில் நுழைத்து போய்விடும். கல்வி நல்லதும் செய்யும், அயோக்கியத்தனத்திற்கும் வழிவகுக்கும். செல்வம் ஆணவத்தையே சில சமயங்கள் கற்றுத்தரும். அன்பு உலகை வெல்லும். அடுத்த ஆண்டு சந்திப்போம். பொங்கும் பூரிக்கும் புது வெள்ளமாகும், கொதிக்கும் குதிக்கும் குடிர்தண்டலாகும், ஏறும் சீரும் இடமாலையாகும், தேடும் கூடும் அது தேவாரமாகும் என்று சொல்வார்கள் அல்லவா. அப்படி தித்திப்பாய் இனித்தது. ஒரு எலக்ட்ரானின் ஓட்டத்தை போல, ஒரு எக்ஸ்ரேவின் தனி பார்வையைப் போல, பால் முருவனின் புன்முருவரைப் போல, பாதரசத்தின் பரபரப்பைப் போல, சீனத்தின் படம் ஞானத்தைப் போல, செந்தமிழின் மந்திரச் சொல்லைப் போல, ஏங்கொண்டானின் போர் பரணியைப் போல, சிலம்புடையானலின் காணல் வரியைப் போல, அருணகிரி நாதரின் தமிழ் சந்தத்தைப் போல, அண்ணாவின் படகு தமலைப் போல, தேரடந்தூர் கம்பனின் கற்பனை விடத்தைப் போல, கவிஞர் மணிகண்டனுடைய வார்த்தைகளில் நாங்கள் சொக்கி போய் நின்றோம். அற்புதமான வார்த்தைகளை சொன்னார். ஒரு குற்றவாளி கூண்டிலே இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை பார்த்து நீதியரசர் கேட்டார், உனக்கு என்ன வயது என்று கேட்டார். 50 வயது என்று சொன்னான். உன் நீதியரசர் சொன்னார், இதில் 25 வயது என்று தானே போட்டிருக்கிறது என்று சொன்னார். உடனே குற்றவாளி சொன்னார், அது வழக்கு ஆரம்பித்த போது இருந்த வயதையா என்று சொன்னார். 25 வருஷமாக கேஸ் நடக்குது. நீங்கள் பிரகாசமும் அமைச்சரும் 8-10 மணி 11 மணிக்குள்ளே தீர்ப்பை சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ஆக கவிஞர் மணிகண்டனுடைய கருத்தை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அற்புதமான விஷயம். சித்தி 2 எல்லாம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறார். நம்மால் ஈரான் ஈராக் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில்
பாபிலோனியா மெசொபடோமியா நாகரிகம். அந்த ஈரான் ஈராக்கிய படங்களை பார்த்தால் மெல்லிய உணர்ச்சிகள் அப்படியே இழையோடும். 2 குழந்தைகள் தன்னுடைய ஷூவை தொலைத்து விட்டார் என்பதற்காக அவர்கள் படுகிற அந்த பாடு, பைசைக்கிள் தீவ்ஸ் என்கிற அந்த படத்தை பார்த்தால் நீங்கள் அப்படியே அழுகாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்வார்கள். அப்படி ஒரு யதார்த்தத்தை படம் பிடிக்கிற படங்களெல்லாம் வரும். நம்மால் என்ன சொல்கிறான், பேய் 1 பேய் 2ன்னு எடுக்கிறான். இங்கே காஞ்சனா 1 காஞ்சனா 2 காஞ்சனா 3 இப்படி போயிட்டுருக்கு. இதையெல்லாம் பற்றி சமூகத்தை பற்றி அற்புதமாக சொன்னான். எறும்பு போல உபதேசிப்பவன் யாரும் இல்லை, எறும்புகள் அதிகம் பேசுவதில்லை என்று சொல்வார்கள். எறும்பு போல உபதேசிப்பவன் யாரும் இல்லை, ஆனால் எறும்புகள் அதிகம் பேசுவதில்லை என்று சொல்வார்கள். இப்படி பேசினாலும் பேசாவிட்டாலும் தன்னுடைய கருத்துக்கள் எப்படி உள்ளே ஊடுருவி செல்கிறது என்பதை பார்த்தால் அத்தனை கூட்டத்தையும் கட்டி போட வைத்தார். மிக அற்புதமான பேச்சு. குறிப்பிடுத்து பேசாத பேச்சும் குறிபார்த்து சுடாத துப்பாக்கியும் ஆபத்தானது என்று சொல்வார்கள். குறிப்பிடுத்து கொண்டு வந்து அற்புதமான வரிகளில் நீளம் மதுமையனை இதுக்கு மேலே யாரும் அடிக்க முடியாது. எங்கள் அண்ணாச்சி இப்படியே வந்து எங்கள் ஊர் அண்ணாச்சி இப்படி தாக்குன்னு தாக்கிட்டார். அற்புதமான கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்தார். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்க 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 நெக்குருகி போய் நாம் நின்றோம். எல்லாம் வந்து பார்க்கிற போது அன்புதான் அதிகமாக நிற்கிறதா என்பதை அந்த தராசு தட்டு மேலே எழுந்து நிற்கிது. அரசியல் கடத்திலே நான் ஒன்றை சொல்லுவேன், அதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்கிற மனிதநேய பண்பாளன், மானுடப்பற்றாளன், கருணைமிக்கவன், காருண்யமிக்கவன். ஒருமுறை போப்பாண்டவரை சந்தித்த போது அவர் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அவர் 5 மணித்துளிகள் என்று ஒதுக்கினார்கள். ஆனால் பேச்சு நீண்டது. அவருடைய பேச்சிலே சொக்கி போய் போப்பாண்டவர் வியந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். 1 மணி நேரம் 10 நிமிடங்கள் கடந்து விட்டது. நிறைவு செய்தார். போப்பாண்டவருடைய இருப்பிடத்துக்குத்தான், இருக்கைக்குத்தான் எல்லோரும் செல்ல வேண்டும், அதுதான் எழுதப்படாத விதி மரபு. ஆனால் போப்பாண்டவரே இறங்கி நடந்து வந்தார். என்ன இது மரபு மீறிய செயலாக இருக்கிறது, புரோட்டோக்காலில் இது இல்லையே என்று எதிர்பார்த்த போது நடந்து வந்த அவர் அண்ணாவின் கரங்களை பிடித்து முத்தமிட்டு, அற்புதமான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் நீங்கள், உங்கள் வார்த்தையினுடைய பொனட்டிக்ஸ், அந்த உச்சரிப்பு, அந்த சொற்றொடர், கருத்து செறிவு, இவைகளெல்லாம் நான் சொக்கி போய் நின்றேன். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஏதாவது உதவி கேளுங்கள் என்று கேட்டார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், தனிப்பட்ட எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, தனிப்பட்ட ஆசை என்பது எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதினால், போர்ச்சுக்கல் சிறையில் வாடுகிறான், கோபாவின் விடுதலையை யாசித்தவன் மைக்கேல் ரானடே. அவன் போர்ச்சுக்கல் சிறையில் வாடுகிற அந்த கத்தோலிக்க மதம் அங்கு ஆட்சி செய்கிறது. நீங்கள் நினைத்தான் அவன் விடுதலையை பற்றி யோசிக்கிறான், விடுதலையை பெற்றுத்தரலாம், பெற்றுத் தருவீர்களா ஆண்டவரே என்று கேட்டான். மீண்டும் கண்ணீர் மல்க போப்பாண்டவர் சொன்னான், யாரோ ஒருவருக்காக. அவர் மைக்கேல் ரானடே ஒன்றிய செயலாளரா அல்லது கிளைக்கழகத்தின் செயலாளரா அல்லது அருகிலே இருக்கக்கூடிய நண்பரா, பக்கத்து வீட்டுக்காரரா, யாரென்று தெரியாத ஒருவனுக்காக விடுதலையை யாசிக்கிறானே, இவனல்லவா மானுடப்பற்றாளன் மனிதநேயன் என்று கண்ணீர் சிந்தி, ஆகட்டும் அப்படியே பரிசீலிக்கிறேன் என்று சொன்னார். கடித போக்குவரத்து நடந்தது. கராக்கரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டான் மைக்கேல் ரானடே. தனி விமானத்தில் இந்தியாவின் அரசியல் தலைநகரம் புதுடில்லிக்கு விமானம் வருகிறது. புதுடில்லியின் விமானத்தின் வரவேற்பறையில் அவரை வரவேற்க காத்திருக்கிறார் அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி. அவரோடு முப்படை தளபதிகள், அமைச்சர் பிரதானிகள், அதிகாரிகள் என்று வீட்டிருக்க பூங்கொத்துக்களோடு காத்திருக்கிறார்கள். மைக்கேல் ரானடே இறங்கி வருகிறான். இறங்கி வந்தவன் முதலில் கேட்ட வார்த்தை, ஹூ இஸ் அண்ணா, வேர் இஸ் அண்ணா, யார் அண்ணா, எங்கே அண்ணா, அவரை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னார். இந்தியாவின் பிரதமரே காத்திருக்கிறார். பண்டிதல் நேரு ஜவஹர்லால் நேருவினுடைய சீமந்த புத்திரி காத்திருக்கிறார். அணுகுண்டு வெடித்த அகிலத்தின் கவனத்தை ஈர்த்து வல்லரசு இந்தியா என்பதை விதை போட்ட தலைவர் நின்று காத்திருக்கிறார். அவரிடத்திலே கேட்கிறார், ஹூ இஸ் அண்ணா, வேர் இஸ் அண்ணா என்று கேட்கிறார். உடனே அன்னை இந்திரா காந்தி பதட்டப்படாமல் சொன்னார், மை டியர் சன் மைக்கேல் ரானடே, சாரி டு சே திஸ், அண்ணா பாஸ் அவே என்று சொன்னார். என் அன்புக்குரிய மகன் மைக்கேல் ரானடே அவர்களே, நான் உங்களிடத்தில் இதை சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன், அண்ணா மறைந்து விட்டார் என்று சொன்னார்.
அவன் செய்வதறியாது திகைத்து போனான். சிறகை விரித்து பறக்க ஆசைப்பட்ட பறவை சிறகை விரித்து பறக்க தொடங்கியவுடன் வானமே இல்லை என்று சொன்னால் எப்படி ஒரு சூழல் வருத்தம் ஏற்படுமோ அப்படி சூழல் கீழே உருண்டு புரண்டு திக்கற்று போய் அழுதான் புரண்டான். என்ன செய்வதென்றே தெரியாமல் நின்றிருந்தார்கள் எல்லோரும். ஒரு வெளியாக கைத்தாங்கலாக தூக்கி மைக்கேல் ரானடேவை ஆசுவாசப்படுத்தினார் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி. டோன்ட் வரி மிஸ்டர் மைக்கேல் ரானடே, பி ஹாப்பி. உங்களுக்கென்று ஒரு தனி விமானம் தயாராக இருக்கிறது, நீங்கள் கோவாவுக்கு போகலாம், வருத்தப்படாதீர்கள். மரணம் என்பது எல்லோருக்கும் சம்பவிக்கும் ஒன்றுதான், எல்லோருக்கும் நிகழக்கூடிய ஒன்றுதான். உங்கள் விடுதலையை பெற்று தந்த அண்ணா இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்வோம் என்று சொன்னார். மைக்கேல் ரானடே கோவாவுக்கு போவதற்கு பதிலாக அவன் சொன்னான், என்னுடைய விடுதலையை பற்றியே யோசிக்காத என்னுடைய மக்கள் இருந்தபோது எவனோ ஒருவன் தென்னிந்தியாவின் தென்தமிழ்நாட்டில் இருந்து ஒருவன் என் விடுதலையை யாசித்தான் என்று சொன்னால் முதலில் அவனுடைய கல்லறைக்கு சென்று என் கண்ணீரை காணிக்கையாக்குவேன் என்று சொல்லி விமானம் சென்னைக்கு வந்தது. கல்லறையில் கண்ணீர் பிடித்து கதறி எழுதார் என்கிற செய்தியை படித்தபோது நான் இரவெல்லாம் அழுதேன், என்னை துளைத்து போனேன். இதையெல்லமா ஈடற்ற அந்த அன்பு, இவையல்லவா அந்த மானுடப்பற்று, கருணை, காருண்யம், மனிதனையும் ஒரு அன்பு எத்தகைய மகத்தான ஒன்றை தருகிறது. பொருள் தந்தால் பணம் தந்தால் அதற்கு ஈடாக முடியுமா? இதை கல்வியால் அவர்களை கொண்டு வந்து செலுத்தினால் அதற்கு இத்தனை ஈடாக முடியுமா? அந்த பேராற்றல் கொண்ட அன்புதானே அவர்களை கட்டி இழுத்து போட்டது என்கிற செய்தியை பார்க்கிற போது, நான் கவிஞர் மணிகண்டன் செய்தியையும் உற்று பார்க்கிற போது உள்ளபடியே நான் வியந்து போய் நிற்கிறேன். என்ன செய்வது? இரண்டாவது சுற்றிலே இப்போது அடுத்த அணியில் இருக்கக்கூடியவர்கள் திறமையான பேச்சாளர்கள். இன்னும் நீங்கள் இதைவிட பயங்கர மணிகண்டனை விட ஆட்டம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நம்ம புலவர் நம்முடைய அருள் பிரகாசம் அவர்கள். அற்புதமாக பேசக்கூடியவர். அவர் சிறந்த ஆசிரியர், நல்ல கவிஞர். விஜய் டிவி என்கிற தொலைக்காட்சியில் பேச்சு எங்கள் மூச்சு என்கிற நிகழ்ச்சியில் கடந்து கொண்டு பரிசு பெற்றிருக்கக்கூடிய பெரும் பேச்சாளர் அவர். பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கிறவர். நகைச்சுவை குலுங்க குலுங்க உங்கள் அத்தனை பேரையும் கட்டி போடக்கூடிய, சொக்க வைக்கக்கூடிய, மயக்க வைக்கக்கூடிய மந்திர சொல் பேச்சாளர் அவர். கல்வி என்பது அழியாத செல்வம். மனிதனுக்கு கண் தேவை. கண்ணில்லாத மனிதன் வாழ்க்கை இருட்டானது, கல்வி இல்லாத வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை என்பதை எடுத்து வைக்க உங்கள் சார்பிலே புலவர் அருள் பிரகாசம் அவர்களை அழைக்கிறேன். இந்த நாட்டில் எத்தனையோ பொல்யூஷன் இருக்கிறது. வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். அண்மை காலமாக நம் நாட்டில் மீடியா பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறது. அந்த மீடியா பொல்யூஷனில் சிக்காமல் நல்ல தமிழ் கேட்க வந்திருக்கிற வாணியம்பாடி தமிழ் திருக்கூட்டமே, உனக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த வலைதளங்களுக்குள் சிக்காமல் நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். காரணம், இது தமிழ் பொய்கை, தலைமை ஏற்பது வைகை. எனவே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒரு சிலம்பாட்டம், ஒரு கரகாட்டம்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பார்த்தீங்க. அதில் மதுமையன் இந்த மாணிக்க கதை சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாணிக்கம் மணி அடிச்சுன்னு தான். அப்புறம் டீ விற்கிறதுக்கு போனான். அப்புறம் பெரிய ஆள் ஆயிட்டான். நான் கேட்குறேன், டிவிக்கு போன மாணிக்கத்தை படித்த ஒரு பேங்க் மேனேஜர் சந்திக்கலைன்னா அவன் டிவி தானே இருந்திருப்பான். எனவே அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மேன்மையை கொடுத்தது படித்த ஒரு பேங்க் மேனேஜர் தான். இல்லைன்னா அவனும் இங்கே டீ தான் ஆற்றி இருந்திருப்பான். அடுத்து அண்ணன் மணிகண்டன் அவர்கள் சொன்னார்கள், படிக்காத காமராஜர் கொடுத்த கல்விதான் தமிழகத்தை மேம்படுத்தியது. அவர் பணம் கொடுத்து மேம்படுத்தவில்லை, அன்பு கொடுத்து மேம்படுத்தவில்லை. இந்த நாட்டில் அன்பு நிறைய இருக்குடா, பொருள் நிறையா இருக்குடா, கல்வி தான் குறைவாக இருக்குது, அதை கொடுக்கணும். இப்போ இதை தப்பாக உள்வாங்கிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன அன்பு செலுத்தாதீங்கன்னு சொல்கிறோமா, இல்லை பணம் சம்பாதிக்காதீங்கன்னு சொல்கிறோம். அதெல்லாம் இருக்குது தான், தேவை தான். ஆனால் இங்கே கேள்வி என்ன, எது மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது, அதான் கேள்வி. அதாவது நம்ம புரிஞ்சுக்கிற விதம் இருக்குது. நான் வகுப்பில் சொல்கிறேன், டே இந்த மாதிரி ஈசல் ஒரு நாள் தான் வாழும், ஈ ஒரு வாரம்தான் வாழும், நாய் பூனைலாம் 4 வருஷம்தான் வாழும், மாடுலாம் 15 வருஷம்தான் வாழும், ஆமை ஒரு 150 வருஷம் வாழும், திமிங்கலம் ஒரு 200 வருஷம் வாழும்னு.
பையன் சொல்கிறான், ஏன் தெரியுமா சார், அது ரெண்டும் ரொம்ப நாள் வாழுது, தண்ணியிலே இருக்குது சார், அதனால தான் அது ரொம்ப நாள் வாழுதுன்றான். நாம் புரிஞ்சிக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. இந்த தலைப்பை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் பணம் தருதா, அன்பு தருதா, கல்வி தருதா? இதான் கேள்வி. பொருள் நிலையற்றது, அன்பு நிச்சயமற்றது, ஆனால் கல்விதான் அழிவற்றது. சார் நீங்கள் உங்கள் தெருவில் சார் இவர் போகிறாரு, இவர் ஒரு காலத்தில் பெரிய பணக்காரர் இருந்தார், இப்போ ஏழை ஆகிட்டார் சொல்லுவீங்க. இவர் ஒரு காலத்தில் பெரிய பதவியில் இருந்தார், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார் சொல்லுவீங்க. இவர் ஒரு காலத்தில் நல்ல ஹெல்த்தியாக இருந்தார், இப்போ பேஷண்ட் ஆகிட்டார் சொல்லுவீங்க. ஆனால் யாரையாவது பார்த்து இவர் ஒரு காலத்தில் 10வது படிச்சிருந்தார், இப்போ 8வது ஆகிட்டார்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? என்ன, பணம் போயிடும், ஆரோக்கியம் போயிடும், மற்றதெல்லாம் போயிடும், கல்வி வந்தால் போவாது. அதான் கல்வி. அப்பா அம்மா வாங்கி கொடுக்க முடிந்த மிகப்பெரிய சொத்து கல்வி, வச்சுட்டு போக முடியாத மிகப்பெரிய சொத்தும் கல்வி தான். இப்போ எங்கள் அப்பா இறந்த பிறகு அவர் பைக் எடுத்து நான் ஓட்டலாம், அவர் சட்டையை எடுத்து நான் ஆல்டர் பண்ணிக்கலாம், அவர் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சு நீ இதெல்லாம் இனிமேல் ஏன் சர்டிஃபிகேட்னு சொல்ல முடியுமா? இல்லை எந்த அப்பா சாகும் போது பிள்ளைங்களாம் கொடுத்தது, அப்பா சாவ போகிறேன், பெரிய பையன் நீ எம்ஏ சர்டிஃபிகேட் வச்சுக்கோ, நீ அடுத்த பையன் பிஏ சர்டிஃபிகேட் வச்சுக்கோ, நீ கடைசி பையன் 10வது சர்டிஃபிகேட் வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போக முடியுமா? நான் பெறுகிற கல்வி தான் எனக்கு மனநிறைவை தருகிறது. இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, எதுக்கு உட்காந்துருக்கீங்க? இங்கே எல்லாருக்கும் வரவங்களுக்குலாம் பணம் கொடுக்குறாங்களா? இல்லை எல்லாம் நீங்களாம் ரொம்ப உங்களெல்லாம் நேசிக்கிறோம்ல. இங்கே வந்தால் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, ஒரு மனநிறைவு கிடைக்கிறது, என் வாழ்வின் சில சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறது என்பதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த கூட்டமே மகிழ்ச்சிக்காகவும் மனநிறைவுக்காகவும் வந்திருக்கிற கூட்டம். ஏன் தொலைக்காட்சியெல்லாம் பார்க்க போகிறோம்? இந்த சித்தி 2 எனக்கு ஒன்றுமே பிள்ளை, சித்தியே 2 தான். அது சித்தி 2 எடுக்கிறான். கொஞ்ச நாள் அந்த சீரியல் பார்த்து நம்ம வீணா போனோம். ஏன் நம்மால் பிரச்சனைக்கு எங்கேயாவது முடிவு தேடுறாங்களா? இப்போ டிவியில் போய் பார்க்குறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வாழ்க்கைன்னு ஒரு சீரியல் வந்துச்சு சார், அதுக்கப்புறம் சித்தின்னு ஒரு சீரியல் வந்துச்சு. அதை பார்க்காத தமிழ்நாட்டு பெண்களே கிடையாது. அந்த பெண்கள்கிட்ட வீட்டில் போய் சாப்பாடு பண்ணால் அவங்க புருஷன்கிட்ட சொல்லுது, பாருங்க சாப்பிட்ணுன்னா சித்திக்கு முன்னால் வாங்க, இல்லைன்னா வாழ்க்கைக்கு பின்னால் வாங்கன்ட்டு. அவன் சாப்பிட்றதுக்கே வாழ்க்கைக்கு பின்னால் தான் வரணுமா? இப்படியே சொல்லிட்டுச்சா. ஒரு நாள் வேகமாக வந்து, அம்மா எங்கடா, அம்மா சாப்பாடு போட சொல்லு. பையன் சொன்னான், அம்மா என்ன சொல்லிக்குது, சாப்பிட்றதுனா சித்திக்கு முன்னால் தான் படுறேன். யாருக்காகன்னா பள்ளிக்கூடத்துக்காக இல்லை, அந்த மாணவர்களுக்காக இல்லை, இவர் கிளாஸில் இருக்கிற பையனுக்காக. பள்ளிக்கூடத்துக்கு போக நாங்கள் சொல்கிற கல்வினா காலையில் ஸ்கூலுக்கு போய் சாயந்தரம் வரும் படிக்கிறோமே, அந்த கல்வியை நாங்கள் சொல்லவில்லை. வாழ்க்கையில் அனுதினமும் எதையாவது கற்றுக்கொண்டிருக்கிறோமே அந்த கல்வியை சொல்கிறோம். இப்போ இங்கே உட்காந்துருக்கிறோம், பேசுகிற பேச்சிலிருந்து எத்தனை உண்மைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள். ஒரு நரி ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்குது. இந்த திராட்சை தோட்டத்தில் போய் அந்த திராட்சை பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுது. போகலாமா அப்படின்னு பார்த்தா அந்த அந்த வேலி போட்டு வச்சுருக்கா, உள்ளே நுழைய முடியல. ஏன்னா இது உடம்பு அகலமாக இருக்குது, இடைவெளி சின்னதாக இருக்குது. ஆனால் அந்த திராட்சை பழத்தை எப்படியாவது சாப்பிடணும் இந்த நரிக்கு ஆசை. உடனே என்ன பண்ணுச்சு, நம்ம உடம்பு பருத்து இருக்கிறதுனால தான் உள்ளே நுழைய முடியலன்னு பட்டினி இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 நாள் பட்டினி இழைச்சிருச்சு, உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனோம்னா சந்தோஷம், இஷ்டத்துக்கு ஒரு அங்கேயே ஒரு 5-6 நாள் திராட்சை பழத்தை நல்லா தின்னு திருப்பி குண்டாயிருச்சு. இப்போ வெளியே வர முடியல. என்னடா வெளியே வர முடியல, திருப்பி உள்ளேயே பட்டினி இருந்து அப்புறம் வெளியே வந்துச்சு. அப்போ தோட்டக்காரர் சிரிச்சுட்டே சொன்னானா, நீ ஆசைப்பட்டதெல்லாம் ரைட்டு, ஒன்று கவனிச்சியா, உள்ளே வரும்போதும் வெறுமையாக தான் வந்தேன், வெளியே போகும்போதும் வெறுமையாக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். வாழ்க்கையில் இப்படி சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறோமே, அதுதான் நமக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தருகிறது. இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஒரு திருக்குறள் சொல்லலாம், எல்லாரும் சொல்லுவாங்க, கற்க கசடத கற்பவை கற்றப்பை நிற்காதற்கத்தக்க எல்லாருக்கும் தெரியும். தமிழ் படிக்காதவங்களுக்கும் தெரியும். என்ன பொருள், வள்ளுவர் நம்மளெல்லாம் ஒழுங்காக படிக்க சொல்கிறாரு அப்படின்னு அந்த குறளில். அது மட்டும் இல்லை, அந்த பொருள் நீங்கள் அந்த குறளில் மனசுக்குள்ள சொல்லி பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. ஒரு இடத்துல கூட துணைக்கால் போட வேண்டி வராது. என்ன பொருள், நீ நன்றாக படித்து அதன்படி நிற்பாய் என்று சொன்னால் நீ நிற்பதற்கு வேறு எந்த துணைக்காலும் தேவையில்லை, உன் சொந்த காலிலே நிற்கலாம் என்பதற்காகத்தான் வள்ளுவன் அந்த குறளிலே கூட எந்த காலையும் போடாமல் எழுதியிருக்கிறான். கல்வியில் சிறந்த பல்நாடுன்னு பாரதி சொன்னானே, எதுக்கு? பாரதி பிறக்கும்போது இவ்வளோ காலேஜ் இருந்துச்சா, இவ்வளோ ஸ்கூல் இருந்துச்சா, ஆனாலும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னான். காரணம் என்ன? அன்னைக்கு கம்பராமாயணம் இருந்துச்சு, சிலப்பதிகாரம் இருந்துச்சு, திருக்குறள் இருந்துச்சு. இந்த 3 கல்வி ஒரு நாடும் ஒரு அரசும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தருகிறது கம்பராமாயணம். ஒரு புருஷன் மனைவி குடும்பம் எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்குறது சிலப்பதிகாரம். இந்த மாதிரி நடக்கலைன்னா என்னென்ன பிரச்சனைலாம் வர சொல்லி கொடுக்குறது திருக்குறள். இவ்வளவத்தையும் படித்தாலே போதும்னா இந்த கல்வியோடு வாழ்கிற வாழ்க்கை அதுதான மனிதனை மேம்படுத்தும். பணம் சார், இந்த 2000 ரூபா 1000 ரூபாலாம் செல்லாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்கல்ல, அப்போது ஒரு கல்லூரி பையன் ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதை அப்படியே சொல்கிறேங்க, திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள். அதான் கவிதை. திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள்,
ஒரு பக்கம் 8 மடிக்கப்பட்ட ஒத்த ரூபாய் நோட்டு, ஒரு பக்கம் கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டு. இது ஒரு பக்தனின் உழைப்பை காட்டுகிறது, இது ஒரு பக்தனின் கொழுப்பை காட்டுகிறது. இது உழைத்ததில் கொஞ்சம் போட்டது, இது அடித்ததில் கொஞ்சம் போட்டது. இது பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு போட்டது, இது பாவத்தில் கூட்டு சேர்க்க போட்டது. இது என்ன உண்டியா? இல்லை இல்லை, இதுதான் இந்தியா. முடிச்சாங்க. அப்போ பணம் மனிதனை எப்படி. ரெண்டாவது பொருள், பொருளுக்கு நாம் அடிமையாகிறோம். ஒன்று வேணா, இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற செல்லு எவ்வளோ தூரம் நம்மளை அடிமைப்படுத்துது. அதுவும் இந்த ஃபேஸ்புக்குன்னு வந்துச்சு. ஒருத்தி போடுறா, நான் இன்னைக்கு ரசம் வச்சேன், அதுக்கு 50 பேர் லைக் போடுறான். நான் கேட்டேன், 50 பேர் லைக் பண்ணது இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்கார் லைக் பண்ணாராமான்ட்டு. அவன் போட்டுக்கிறான் ஃபேஸ்புக்கில், ரசம் வச்சேன் சரிடி, அதை என் டிஃபன் பாக்ஸில் வச்சேன்னு கேட்டுக்கிறான். யோசித்து பாருங்க, இந்த பொருள் நம்மை அடிமைப்படுத்துகிறது, அன்பு நம்மை ஏமாற்றுகிறது. அவர் சொன்னார், ஒருத்தன் லெட்டர் எழுதுறான் அவங்க ஒரு பொண்ணுக்கு, அன்பே கமலா, நீ இல்லாவிடில் நான் இல்லை, நீதான் என் உயிர், நீ இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன், இந்த கடிதம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் கிழித்து விடாதே, அப்படியே உன் தங்கை விமலாவிடம் கொடுத்து விடும். இதுதான் நம்ம நாட்டினுடைய அன்பு. அப்ப அன்பு போலியாக இருக்கிறது, பொருள் நம்மை அடிமைப்படுத்துகிறது. இந்த இரண்டிலிருந்து விழிப்புணர்வை கொண்டு வருவது கல்விதான். அவர் கேட்டார், ஏன் எங்களை நடுவில் வச்சிருக்காங்க தெரியுமா? நீங்க 2 பேரும் 2 சைடில் இருக்கீங்க. ஐயா, கல்வி வந்துவிட்டால் பொருள் நிச்சயம் அல்ல, அன்பு போலியானது என்கிற தெளிவை கல்வி கொடுத்து விடும் என்பதற்காகத்தான் முதலிலே கல்வியை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எல்லா விதமான ஒன்றும் யோசித்து பாருங்க. கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி வருது. ராமன் தன்னுடைய சகோதரர்கள் காட்டில் நடந்து போகிறான், ஒருத்தன் மயக்கச்சு விழுந்துறான். அனுமனை கூப்பிட்டு சஞ்சீவி மூலிகையில் போய் அந்த பருவத்தை எடுத்துட்டு வான்றான், அந்த மூலிகை எடுத்துட்டு வான்றான். அனுமன் வந்து நிற்கிறான், மலை ரொம்ப பெருசாக இருக்குது, எது சஞ்சீவி மூலிகைன்னு தெரில. இப்போ என்ன பிரச்சனை? மலை ரொம்ப பெருசாக இருக்குது. ஒன்று விஸ்வரூபம் எடுத்து இவன் பெருசாகிடுறான், எடுத்து அந்த மலையை பேத்துன்னு வந்து அப்படியே அனுமன்ட்ட கொடுக்குறான், ராமன்ட்ட கொடுக்குறான். அது பாருங்க, அப்படியே மலையை பேத்து. இதை நான் கிளாஸில் பாடம் நடத்தினா பையன் என்ன கேட்பான், சார் என்ன சார் கதை விட்றீங்க, எங்கள் ஸ்கூல் பேக்கே எங்களால் தூக்க முடியல, அனுமான் மலையை பேத்து எடுத்துன்னு வந்தாங்களே, அதை நம்புற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பான். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, அதற்குள்ளே அடங்கி இருக்கிற பொருள் என்ன? அவன் போய் நிற்கிறான், மலை பெருசாக இருக்குது, இதான் பிரச்சனை. இப்போ விஸ்வரூபம் எடுத்து அவன் பெருசாகிடுறான், எது சின்னதாயிடுச்சு? அவன் பிரச்சனை சின்னதாயிடுச்சு. உன்னை விட உனக்கு வருகிற பிரச்சனை சின்னது என்று நீ நினைக்க வேண்டும் என்பதுதான் அங்கே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய கல்வியை தவிர அவன் மலையை தூக்குனானா தூக்கலையாங்கிறது அப்புறம். அப்படிப்பட்ட கல்வி விழிப்புணர்வை எப்பொழுது நாம் பெறுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் ஆற்றல் மிக்க வாழ்க்கை வாழுகிறோம். இந்த பொருள் நம்மை அடிமைப்படுத்துகிறது. ஒரு சின்ன சம்பவம் சொல்லுவாங்க உங்களுக்கு, பயமுறுத்துறன்னு சொல்லாதீங்க, உங்கள் சந்ததிக்கு தேவை என்பதற்காக சொல்லுகிறேன். மனிதன் குரங்கிலிருந்து தான் பிறந்தான் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். எப்படி பிறந்தான்னு ஒரு புக் எழுதியிருக்கான். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி பிறந்தான். குரங்குலேருந்து மனுஷன் ஒரே நாளில் டக்குன்னு மனுஷனாக வருவாள். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மாறினான். எப்படி? முதல்ல இப்படி இருந்த எலும்பு இப்படியாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது, இந்த கை நமக்கெல்லாம் இப்படி அசைக்க முடியும், ஆனால் குரங்குக்கு இப்படி சேர்ந்துருக்கும், இப்படி சேர்ந்துருந்த கை இப்படி பிரிஞ்சிச்சு, செகண்ட் ஸ்டேஜ். மூன்றாவது, இந்த கால் இருக்கு, இந்த காது இருக்கு இல்லையா, நம்மளால் அசைக்க முடியாது, ஆனால் குரங்கு அசைக்கும், இந்த அசைவு நின்று, இது 3வது ஸ்டேஜ். நான்காவது, இந்த கால்களையும் கைகளாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. 5வது நின்றனால சூரிய ஒளிப்பட்டு ரோமங்கள்லாம் விழுந்தது. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் உருவானான்னு விஞ்ஞானிகள் எழுதுகிறார்கள். நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, எதிர்த்தலைமுறைக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து செல்ஃபோன் பயன்படுத்தினால் இது அப்படியே ரிவர்ஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குனிஞ்சு செல்ஃபோன் பார்த்து கொண்டிருந்தால் இந்த எலும்பு திருப்பி இப்படி ஆகிடும். செல்ஃபோனை கையில் வச்சுன்னா தான் திருப்பி இந்த கை இப்படி சேர்ந்துருவோம். இப்படியே சேர்ந்து குனிஞ்சு பார்த்துனுக்கனால இந்த காலை வச்சு தான், இதை வச்சு தான் நடக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு இடத்துல முடிஞ்சனால திருப்பி ரோமம் வாழ்ந்துடும். தொடர்ந்து செல்போன் பார்த்தினால் மீண்டும் மனிதன் குரங்காவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது கல்வி. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலிருந்து நான் என்ன இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறேனோ அதுதான் கல்வி. ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதுறமே அது கல்வி அல்ல. இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி இந்த உலகத்தில் எது நிலையற்றது, எது நிச்சயமற்றது, எது நிலையானது என்று தெரிந்து கொள்ளுகிறோமே, அப்படி தெரிந்து கொள்ளுகிற கல்விதான் மகிழ்ச்சியையும் மனநிறைவும் தெரியும். இப்போ மகிழ்ச்சினா என்ன சார்? ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ வரோம், ஒரு ஜோக் சொன்னோன்னு நீங்கள் சிரிக்கிறீங்க, கை தட்டுங்க, இது மகிழ்ச்சி. இது மறந்துடும், கொஞ்ச நேரத்தில் மறந்துடும். ஆனால் இதில் பேஸாக சில செய்தி கொடுக்குறோம்ல, சே ஆமாங்க கரெக்ட் போதும்னு நினைக்கணும், அதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறீங்களே, இந்த மனநிறைவு. இந்த மனநிறைவை பணம் தராது.
ஏன்னா பணம் சம்பாதிக்கிறவனுக்கு திருப்பி சம்பாதிக்கணும் ஆசையாக இருக்கும். அன்பு என்று சொல்லுகிறார்கள். அன்பும் இந்த காலத்தில் போலியாக இருக்கிறது, பொய்யாக இருக்கிறது, சுயநலமாக இருக்கிறது. ஆனால் நான் கற்கிற கல்வி ஒருபோதும் என்னை ஏமாற்றாது, அது என் கூடவே வருகிறது. இப்போ நீங்கள் பாருங்க, இங்கே இருக்கிற பெண்கள் கேட்குறேன், நீங்கள் 10 சவர நகை வச்சிருந்தாலும் கோமலா ஹேவிங் 10 கிலோஸ் நகைன்னு எழுதிக்க முடியுமா? 10 பட்டுப்பட வச்சிருந்தாலும் சுஜாதா ஹேவிங் 10 பட்டு சாரின்னு எழுதிக்க முடியுமா? ஆனால் படித்து விட்டால் அந்த பட்டத்தை உன் பேருக்கு முன்னால் பெருமையாக நீ போட்டுக்கொள்ளலாம். அது உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, மனநிறைவை தருகிறது. எனவே வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பணம் என்பது ஒரு துணை காரணி. அன்பு என்பது இந்த நாட்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கல்வி என்பது இந்த 2 மாயைகளிலிருந்தும் என்னை வெளியே கொண்டு வருகிறது. கல்வியால் தான் மகிழ்ச்சி அடைய முடியும், மனநிறைவடைய முடியும். எனவே செய்விக்கும் பொருளை விட, உய்விக்கும் அன்பை விட கற்பிக்கும் கல்விதான் நான் தடுமாறுகிற பொழுதெல்லாம் என்னை காப்பாற்றுகிறது என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, கல்வி என்பது ஒரு அழியாத செல்வம் என்பதை மிக அற்புதமாக எடுத்து வைத்தார் நம்முடைய புலவர் அருள் பிரகாசம் அவர்கள். எம்ஏ படிக்கிற ஒருவர் வயதாகிவிட்டால் எம்ஏ படித்து முடித்து இளைஞர் பருவத்தை எட்டி வேலைவாய்ப்பை பெற்று ஓய்வு பெற்றதற்கு பிறகு அவர் பிஏவாகி விடுவார் என்று யாராவது சொல்ல முடியுமா? படிப்பு என்பது குறைவதில்லை, அதிகமாக வருவது என்று சொன்னார். ஆனால் படிப்பு என்பது அதோடு நிலைத்து பெறுவதில்லை, அதோடு நிற்பதல்ல. படிப்பு என்பது தினம் தினமும் அதை அதிகரித்து பண்ணி கொண்டிருப்பதும் தான் ஒரு கல்வியை மேம்பாடு அடைய செய்கிறது என்று சொல்வான் ஏங்கல்ஸ் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு கல்வி என்பது ஒரு மனித சமுதாயத்தின் நாகரிகத்தினுடைய படிநிலைகள். மனித சமுதாயத்தின் நாகரிகத்தினுடைய படிநிலைகள் என்ன? 5: வேட்டையாடுதல், கால்நடை மேய்த்தல், கடல் மேல் சேர்தல், உழவு செய்தல், நாடோடி திரிதல். இந்த 5 படிநிலைகள் தான் நாகரிகத்தினுடைய படிநிலைகள். அப்போ நாடோடி திரிந்தவனையும், வேட்டையாடி செய்து கொண்டிருப்பவனையும், கடல் மேல் சேர்ந்தவனையும், உழவு செய்தவனையும் எந்த நிலைக்கு அவர்களை அழைத்து செல்கிறது நாகரிக உலகத்திற்கு? உடையை அணிவதற்கும், உணவை பதப்படுத்துவதற்கும், உணவை நெருப்பு மூட்டி உணவை சாப்பிடுவதற்கும் எது அவனுக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால் இந்த அறிவு தான் அவனுக்கு கற்றுத்தருகிறது. எல்லா ஜீவராசிகள் எப்படி வளர்கிறது? கிடைமட்டமாக வளர்கிறது. விலங்குகள் கிடைமட்டமாக வளர்கிறது. ஆனால் மனிதர்கள் மாத்திரம்தான் செங்குத்தாக வளர்கிறான். எந்த பொருள் செங்குத்தாக வளர்கிறதோ அந்த அறிவு மிளர்ந்ததாக வளர்கிறது என்று விஞ்ஞானம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நீங்கள் நெருப்பை கூட, எரிந்திருக்கிற நெருப்பை, அந்த தீ வட்டியை மேலே கீழே நீங்கள் அழுத்தினால் கூட அந்த நெருப்பு மேல் நோக்கி தான் எழும். மேல் நோக்கி எது செல்கிறதோ அது சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது என்பது பொருள். சிந்திக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஒரு உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆகவே தான் நமக்கு 6 அறிவுன்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் 5 அறிவு, 6 அறிவு என்று சொல்லுகிறோம். பகுப்பாகக்கூடிய ஒரு 6 அறிவு. ஒரு வெள்ளைக்காரியினுடைய முகத்தில் ஒரு கருப்பு மச்சம் இருந்தது. 2 கவிஞர்களை அழைத்தார்கள், இதை பற்றி ஒரு கவிதை எழுதுங்கள் என்று சொல்லி. ஒரு வெள்ளைக்காரன் கவிஞன் எழுதினான், ஒரு ரோஜா தோட்டத்தில் ரோஜா இதழ்களில் கருப்பு வண்டு மொய்க்கிறது என்று எழுதினான். இன்னொரு கருப்பு இனத்து கவிஞன் எழுதினான், ஒரு வெள்ளைக்காரரின் தோட்டத்தில் ஒரு கருப்பன் அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று எழுதினான். ஆக பார்க்கக்கூடிய பார்வை என்பதும் பகுப்பாய்வுகளை ஏற்படுத்துவதற்கும் ஒரு பகுத்தறிவை சொல்வதற்கும் அறிவு பயன்படுகிறது, கல்வி பயன்படுகிறது. இதுதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, நாகரிகம், படிநிலை, பண்பாடு இவற்றை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வது எது என்று கேட்டால் கல்வி ஒன்றுதான். அதைத்தான் புலவர் அருள் பிரகாசம் அவர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள். இருந்த போதிலும் கூட கல்விதான் இதற்கு தலையானதென்று எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை. செய்விக்கும் பொருளும் இருக்கிறதல்லவா என்கிற அணியில் நம்முடைய புலவர் நீலம் மதுமையன் அவர்களுக்கு அணிக்கு வலு சேர்க்கிற விதத்திலே கவிஞர் மலர் விழியினுடைய கருத்துக்களை கேட்கலாம். அவர் ஒரு சிந்தனை கவிஞர், அவரும் ஒரு நல்ல பாடகர், குரல் வளமிக்க ஒரு பேச்சாளர். நான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிற போது நம்முடைய பேராசிரியர் ஞானசந்தம் சம்பந்தம் அவர்களை அழைத்து பட்டிமன்றம் நடத்துகிற போது
அங்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த நிகழ்ச்சியில் என்னுடைய அருமை தங்கை கவிஞர் மலர்விழி வந்து பேசியதை பார்த்து அப்போது சொக்கி போய் நின்றோம். வார்த்தைகள் அப்படியே வந்து விழுந்து கொண்டே இருந்தது. மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை மிகுந்த ஒரு நல்ல ஆற்றல் மிக்க ஒரு பேச்சாளர். அவருடைய கருத்துக்களையும் நாம் கேட்க வேண்டும். ஒரு பொருள் என்பது எத்தகைய ஆற்றல் படைத்தது, செல்வம் என்பது எத்தகைய ஆற்றல் படைத்தது, இந்த மனித சமுதாயத்தின் நாகரிகம், படிநிலைகள், பண்பாடு இவற்றை தாண்டிலும் ஈடு செய்ய முடியாத, விலைமதிக்க முடியாத அன்பின் சின்னமாக விளங்கி கொண்டிருக்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கல்லுக்குள் இருந்தும் கசிகிற அந்த ஈரத்தை விடையும் பொருளை ஏன் மக்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள் என்பதற்கு அருமை தங்கை கவிஞர் மலர்விழி அவர்கள் உங்கள் சார்பிலே அழைத்து அவர் என்னுடைய விளக்கத்தை கேட்கலாம். உங்கள் சார்பிலே அவரை அழைக்கிறேன். வானம் ஒன்று வையம் ஒன்று, வாழ்க வாழ்க எங்கள் தேசம் என்று. ஜாதிகள் வேறு, சமயங்கள் வேறு, பாஷை வேறு, மக்கள் பண்பு ஒன்று. வெவ்வேறு வேர்கள் கூடும் எம் மண்ணிலே, வெவ்வேறு கிளிகள் பேசும் எம் காற்றிலே. கீதை பைபிள் குர்ஆன் எல்லாம், கீதை பைபிள் குர்ஆன் எல்லாம் எமது தாய்க்கு பொது வேதமாகும். எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான விழாவில் இனிமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற கம்பன் பிழிந்து கற்பனை எடுத்து, காந்தி பிழிந்து அகிம்சை எடுத்து, புறநானூற்றில் வீரம் எடுத்து, மனிதம் கணிதம் வென்று முடித்த எங்களுடைய நடுவர் அவர்களே, எண்ணணி எதிரணி ஆற்றல் மிகுந்த அறிஞர் பெருமக்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியினை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் ரசித்து கொண்டிருக்கின்ற ஆண்டோரே சான்றோரே என் போன்றோரே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். செய்விக்கும் பொருளே அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். முதல்ல கல்விக்காக இருவர் பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளவு நேரம் தான் நீங்கள் கல்வியை கேட்க முடியும்னு வீடு வீடாக வந்து வாடு வாடா எந்திரிச்சு போயிட்டாங்க. கல்வி கொஞ்ச நேரம் தான் கேட்க முடியும், அன்பும் கொஞ்ச நேரம் தான் அன்பு செலுத்த முடியும். அதனால தான் மணிகண்டன் போனவர்கள்லாம் வெளியே வந்துடுறது. எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளே அன்பு செலுத்துறது அப்படின்னு வெளியே வந்து பட்டிமன்ற பேச்சாளர்களே அதிகம் பணம் வாங்குறவர் மணிகண்டன் மட்டும்தான். ஆனால் இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே 2000 ரூபாய் நோட்டு கொடுக்கப்படும்னு இன்னைக்கு நம்ம போர்டு வச்சிருந்தா இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் அப்படியே தங்கி இருக்கும் நடுவர் அவர்களே. நிறைய பிரச்சனை நம்ம நாட்டில் வந்து மாட்டு பிரச்சனை, நோட்டு பிரச்சனை, நீட்டு பிரச்சனை, சூட்டு பிரச்சனை தூத்துக்குடியில். இந்த நோட்டு பிரச்சனை, பழைய நோட்டெல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், பழைய நோட்டெல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சாங்களே, பழைய மனைவியெல்லாம் செல்லாதுன்னு யாராவது அறிவிச்சாங்களா அப்படின்னு அவருக்கு ஆதங்கத்தை அவர் கொட்டி தீத்தார். உண்மையிலே கல்வி வந்து தேவைதான் நம்ம நாட்டுக்கு. ஒரு மனிதனை பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று கல்வி கற்க புத்தகங்களை விட நோட்டுகளே அதிகம் தேவைப்படுகிறது. ஒரு கவிஞன் சொன்னான், சரஸ்வதி தேவியின் கையை பிடிக்க லட்சுமி தேவியின் காலில் விழ வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னான். நம்முடைய நாட்டிலே படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடமே நடத்துகிறான். படித்தோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அன்று, இன்று நடித்தோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. அதுதானே அருமையா கேட்டாங்களே, பட்டுக்கோட்டை கேட்டார். சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு பட்டுக்கோட்டை கேட்டார். நான் கேட்கல. படிக்காமல் இந்த உலகத்தில் வாழ முடியும், பணம் இல்லாமல் வாழ முடியுமா? வாழை மரம் படித்ததில்லை, கனி கொடுக்க மறந்ததா? வான்முகிலும் கற்றதில்லை, மழை கொடுக்க மறந்ததா? சோலையெல்லாம் கற்றதில்லை, நிழல் கொடுக்க மறந்ததா? எங்கும் சுதந்திரமாய் சுற்றி திரியும் குயிலும் பாடம் படித்ததா? படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு. படிக்காமல் இன்றைக்கு வாழலாம். பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது? ஆசிரியர் கேள்வி கேட்டுருவார். அன்னைக்கெல்லாம் நாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கடவுளை வேண்டிக்கிட்டு போவோம். கடவுளே, கணக்கு வாத்தியார் வரக்கூடாது, அவர் ஸ்கேலை வச்சு ரொம்ப அடிக்கிறார், தாங்க முடியலை,
அவர் இன்னைக்கு லீவு போட்டுறோன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு போவோம். இன்னைக்கு ஆசிரியர் கடவுள்கிட்ட வேண்டுறார், கடவுளே ஒரு வயலும் கத்தி கொண்டு வரக்கூடாது, ரொம்ப பயமா இருக்கு. அப்படி இன்னைக்கு கல்வி கூடங்களை இன்னைக்கு திணறடிக்கிற காலகட்டத்தில் நாம வாழ்ந்துட்டு இருக்கும்போது உண்மையில பணம் இல்லாமல் படிக்க முடியுமா இந்த காலகட்டத்திலே என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இனி அங்க பாருங்க, பணம் இல்லாமல் அன்பு செலுத்த முடியுமா? இல்லானை இல்லாளும் வேண்டாள், ஈண்டெடுத்த தாயும் வேண்டாள் அப்படின்னாங்க. பணம் இல்லாட்டி யாருமே இந்த உலகத்தில் மதிக்க மாட்டாங்கங்க. இன்னைக்கு வீடுகளில் அன்பு இருக்கா? இல்லை. நான் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போகிறேங்க, எங்கள் வீட்டுக்கார் வெட்டுருவா எடுத்து வச்சிருக்கார். அத்தான் என்னென்ன நமக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. வெட்டிங் டேக்கு யாராவது வெட்டுருவா எடுத்து வைப்பாங்களா? நானாவது பரவாயில்ல. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா பெரிய தேங்காய் எடுத்துகிட்டு போய் புருஷனுக்கு நெஞ்சில் அடித்து உடைச்சிட்டா. ஏன்கான்னு கேட்டேன், இவன் கல் நெஞ்சுக்காரன் அப்படிங்கிறா. குடும்பம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அன்னைக்கு மாமனார் மருமகன் மாமனார்கிட்ட கேட்டான், மாமா என் பொண்ணு கிளி மாதிரி நீ சொல்லி என்ன கட்டி வச்சிங்களே, வெட்டுருவா எடுத்து வெட்ட வாரா அப்படின்ட்டு இருக்கார். உடனே மாமனார் சொல்லியிருக்காரு, இது வெட்டுக்கிளி மாப்பிள்ளை அப்படின்ட்டு இருக்கார். வெட்டுக்கிளியா இருக்காங்களே வீட்டுக்குள்ள. நீதிபதி மனைவிகிட்ட கேட்டார், ஏம்மா உங்கள் வீட்டுக்காரரு எப்படிம்மா செத்தாரு? விஷம் குடிச்சு தான் சாமி அப்படின்னுச்சு. விஷம் குடிச்சு செத்தாருன்னு சொல்கிறீங்க, முகமெல்லாம் கீரலாக இருக்குது, குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாரு சாமி. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இப்போ நான் தான் இங்கே நிற்கிறேங்க, என் உடம்பு இங்கே நிற்குது, என் மனசெல்லாம் எங்கள் வீட்டுக்காரரை சுற்றி சுற்றி வருது. ஏன் தெரியுமா? இப்போ எந்த வீட்டில் இருக்காருன்னு எவனுக்கு தெரியும்? நீங்கள் உன்னை தப்பாக நினைக்கக்கூடாது. அம்மா வீடு மாமியார் வீடு 2 வீடு இருக்குது, ஏதாவது ஒரு வீட்டில் இருப்பார், நிம்மதியாக நான் இருக்கேன். பட்டிமன்றம் வந்தோன்னே முதல் ஃபோன் அவருக்கு தான். அத்தான் எங்கே இருக்கீங்க? உன் இதயத்தில் தான் தங்கம். அப்போவே இவர் போய் சொல்கிறாருன்னு நமக்கு தெரிஞ்சிட வேண்டியதான். இதயத்திலையா? எங்கே இருக்கேன்னு உண்மையை சொல்லுங்க. ஏய் நம்ம வீட்டில் தாண்டி இருக்கேன். நம்ம வீட்லையா இருக்கீங்க? அப்போ நம்ம மிக்சியை கொஞ்சம் போடுங்க அப்படின்னே கிர்ன்னு போட்டார். அப்பாடா நம்ம ஓட்ட மிக்சி ஓடுது. வீட்டில் தான் இருக்காரு, நிம்மதியாக இருந்தேன். அடுத்த நாள் பட்டிமன்றம் வந்தேன், அத்தா எங்கே இருக்கீங்கன்னே. எப்போ பார்த்தாலும் எங்கே இருக்கேன் உங்கே இருக்கேன்னு சந்தேகப்பட்டுட்டு, உனக்கு இப்போ மிக்சியை தானே போடணும், இந்த போடுறேன் பாரு கிர்ன்னு போட்டார். அவரே முந்தி போட்டார். அப்பாடா நம்ம மிக்சி ஓடுது, வீட்டில் தான் இருக்கார். 3ஆவது நாள் பட்டிமன்றம் வந்தேன், பட்டிமன்றம் கேன்சல் ஆகிட்டு வீட்டுக்கு போனேன். பிள்ளைகள் 2 வாசலில் இருக்கு. அப்பா எங்கம்மாண்ணே? அப்பாவா வீட்டில் இல்லைம்மா. இருக்கம்னாரு. போமா நீ 3 நாளாக பட்டிமன்றம்னு பேக்கை தூக்கி போட்டு இந்த பக்கமாக போகிற. அப்பா ஒரு கட்டை பையில மிக்சியை தூக்கிட்டு இந்த பக்கமாக போகிறார். மனுஷன் ப்ளக் பாயிண்ட் எங்கே வச்சுருப்பாருன்னே தெரிலங்க. இன்னொரு ஐடியா வச்சுருக்கேங்கண்ணா, எனக்கு கிரைண்டரை போடுங்கன்னு சொல்லணும். இப்போ எந்த பையில் தூக்குறாருன்னு பார்க்கலாம்ல. குடும்பமே அன்பு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கு இன்னைக்கு நாட்டில். கணவன் என்ன சும்மா வாங்க, கிராமத்து குடிகாரனுக்கும் நகரத்து குடிகாரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. குடித்த உடனே பொண்டாட்டியை போட்டு அடித்தாம்னா அவன் கிராமத்து குடிகாரன், பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கிட்டு போய் குடித்தாம்னா அவன் தான் நகரத்து குடிகாரன். எவ்வளோ கஷ்டம் நம்ம நாட்டில். தூக்கு போட்டு செத்தவனோட பாக்கு போட்டு செத்தவன் தாங்க அதிகம். உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுதா? அன்பு இருக்குதா? கொஞ்சம் அதிகப்படியான பணத்தை கொடுத்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணால் ஒரு பெண்ணு நிம்மதியாக இருக்கா. திருமணம் எங்கள் அண்ணன் சொன்னாரே, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது, ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுது. அருமையாக ஒரு கவிஞன் சொன்னான், மாப்பிள்ளை தாலி கட்டுவான், மணப்பெண் பட்டு கட்டுவாள், மாப்பிள்ளையின் தந்தையோ மனக்கோட்டை கட்டுவான், பெண்ணின் தந்தையோ வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவான், வட்டி கட்ட முடியாவிட்டால் கோவணம் கட்டுவான். எவ்வளோ கஷ்டம் நம்ம நாட்டில். மண்டபம், நாற்காலி, பாத்திரம் எல்லாம் வாடகைக்கு வாங்குறோம், மாப்பிள்ளையை மட்டும் விலைக்கு வாங்குறோம். இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமாங்க? எல்லாமே பணம். பணம் அதாவது பசி வந்தால் 10 மறந்து போகும் அப்படிம்பாங்க. அது இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், ஆற்றுக்குள்ளே இருந்து அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ளே இருக்கான் சொக்கனாதே அப்படிம்பாங்க. குத்துப்பட்டவன் கூட தூங்கிடுவான், குறை வயிற்றுக்காரன் தூங்கிட மாட்டான். பசித்த வயிற்றில் உணவு தெய்வம், பாலை நிலத்தில் தண்ணீர் தெய்வம், கொட்டும் மழையில் கூரை தெய்வம், கொளுத்தும் வயலில் நிழலே தெய்வம் சொன்னாங்க. உணவு, உடை, உறைவிடம் எல்லாத்துக்கும் பணம் தான் தேவை. கல்வி, அன்பெல்லாம் அப்புறமா தாங்க. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. தர்மம் செய்யணும்னா கூட பணம் தான் நடுவர்களே தேவை. தர்மம் செய்யணும், ஒரு தரம் கொடுக்கணும், கர்ணனாக இருக்கணும். அப்படின்னா என்ன செய்வ? துரியோதனனுக்கு பணம் தேவை. எங்கள் ஊரில் ஒரு கஞ்சன் இருக்காங்க, நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கக்கூடாது. காலையில் தயிர் சாதத்தை பிசைஞ்சு வச்சுட்டு ஊன்னு அழுதான். ஏன் தெரியுமா? கண்ணீராலே உப்பை சரி பண்ணிடுவான். அப்படிப்பட்ட கஞ்சன்.
அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு போங்கடான்னு அனுப்பி வச்சார். பொண்டாட்டியை வீட்டில் விட்டு தனியாக போயிட்டு வந்துட்டான். தனிமூன் அது ஹனிமூனா? அவன் நினச்சா தங்கத்தில் கூட செருப்பு வாங்கலாம். செருப்பு வாங்குவான், போட்டுட்டு நடக்க மாட்டான், தேஞ்சி போவான், எடுத்துக்கிட்டே நடப்பான். அவன் நினச்சா வைரத்தில் கூட வாட்சி கட்டலாம், வாட்சி வாங்க மாட்டான், கரெக்டாக மணி பார்ப்பான். திடீர்னு நைட்டு எந்திரிச்சு வருவான், ஊ அப்படிமா. ஏற்ற வீட்டுக்காரன், ஏன்டா மாறியப்பா 2 மணிக்கு இப்படி உள்ள விட்றியம்பா. ஓ மணி 2 ஆகிட்டா அப்படின்ட்டு உள்ளே போவான். திருப்பி ஒருக்கா வெளியே வந்து ஊ அப்படி, ஏன்டா மாறியப்பா 4 மணி ஆகிட்டா அப்போ டீ குடிக்க போவோம் அப்படின்ட்டு போவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா அழுதுட்டு இருந்தா. ஏன்க்கா நேற்று தானே கல்யாணம் முடிஞ்சு, இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கேன்னா. கஞ்ச பயலா இருக்கான்னா. கஞ்ச பயலா முதல் ராத்திரியில் எப்படி கண்டுபிடிச்சேன்னே. பாதி பாலை குடிச்சிக்கிட்டு மீதி பாலை உரைக்கு ஊற்ற சொல்கிறாங்க. ஒருத்தனுக்கு தர்மம் செய்யணும்னா கூட பணம் தானங்க வேணும். காந்தி உழைத்தார் நாட்டுக்காக, நாம் உழைக்கிறோம் காந்தி நோட்டுக்காக அப்படின்னு ஒரு கவிஞன் சொன்னான். ஒரு பிராந்தி கடை பக்கத்தில் ஒரு காந்தி சிலை இருந்து, என்ன இருந்தாலும் காந்தி தாத்தா எப்படிப்பட்டவர்? இன்டர்நெட் காலத்திலும் இந்தியாவை காந்தி தேசம் என்று அழைக்கும்படி வாழ்ந்து காட்டிய சுதந்திர தாத்தா. அந்த தாத்தாக்கு சிலைக்கு பக்கத்தில் ஒரு பிராந்தி கடை இருக்கலாமான்னு சொல்லி இளைஞர்களாக சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டாங்க. ஆர்ப்பாட்டம் சக்சஸாக முடிஞ்சு பிராந்தி கடை அங்கேயே இருக்கு, காந்தி சிலை எடுத்துட்டான். எங்க ஆள் சொன்னா, சிரிக்கன்னா கூட காந்தி நோட்டு தான் வேணும். தேடி பார்க்கிறோம் காந்தியத்தாங்க ஆனோம், தேசத்தில நாளும் சாந்தியத்தாங்க ஆனோம். ரூபா நோட்டில வாழுறாரு காந்தி, வாய் நிறைய ஜோரா புன்னகைய ஏந்தி. காசை பார்த்தா காந்தி தாத்தா போல நாம் சிரிப்போம். அண்ணாத்தே ஆனந்தம், ஆனந்தம் வரனா கூட காந்தி நோட்டை பார்த்தா தான் வருதுன்னு சொன்னா அந்த உலகத்தில். ஏங்க கடவுள்லே பேதம் இருக்கா இல்லையா? வீதி வீதியாக பிள்ளையார் இருக்காரு, அவருக்கு என்னைக்கா மரியாதை இருக்கா? மலையில் இருக்கிற முருகனுக்கு மரியாதை இருக்கு, மலையில் இருக்க பெருமாளுக்கு மரியாதை இருக்கு. ஆண்டவனே ஆனாலும் உயரத்தில் இருந்தால்தான் அவர்களுக்கு மரியாதைங்க. பணக்கார கடவுள் யாரு? வெங்கடாஜலபதி பணக்கார கடவுள். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கம்பராமாயணத்தை பற்றி பேசுனீங்களே, கம்பராமாயணத்தை எழுதுவதற்கு சடையப்ப வள்ளல் பண உதவி செய்ததால் தான் எழுத முடிந்தது. 10,000 கவிதை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. அண்ணனோடு தம்பியர்கள் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆன விதம் கூறி என்னை ஆளுகின்றான் மூளை தன்னில் ஏறி. சீதை நடையழகும் ஸ்ரீராமல் தோழழகும் போதை நிறைந்ததல் சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளின்னு கண்ணதாசன் கம்பசூத்திரத்தில் எழுதினார்னா, அந்த கம்ப ராமாயணத்தை தந்தது கூட ஒரு வகையில் பணம் தான். நீதிபதி அவர்களே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்ணதாசனை பற்றி சொன்னீங்களே, கண்ணதாசனை பற்றி ஒரு கவிதை சொன்னாங்க. சிறுகூடற்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்த நகரத்தார் கண்ணதாசன். அவரை பற்றி இன்னொருத்தர் சொன்னார், போயிட்டீங்க நீங்க பாட்டுக்கு, நாங்கள் எங்கே போவோம் நல்ல பாட்டுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோ நல்ல பாட்டுகள் அவர் எழுதினார். அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி? நான் என்ன மெட்டுக்கா பாட்டு எழுதினேன், துட்டுக்கு எழுதினோம்டா. அப்படி துட்டுக்கு தான் பாட்டு எழுதினேன்னு அவரே ஒத்துக்கிட்டார் நடுவர் அவர்களே. கண்ணதாசன் கூட துட்டுக்கு பாட்டு எழுதினார். பாரதியை பாட்டு சொல்லுங்க, குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு எழுதிய பாரதி கடைசியில் பஞ்ச பாட்டுங்க. வறுமையில் இருந்தாருங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? பணம் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவரே யோசித்து பார்த்த காலங்கள் உண்டு என்று சொன்னால், சுவாமி விவேகானந்தர் இந்தியாவினுடைய பெருமையை வெளிநாடுகளுக்கு பரப்பியவர். நம்முடைய மதத்தை உலகிற்கே ஒளி கொடுத்தது அமெரிக்காவின் எடிசனாக இருக்கலாம், ஆனால் அமெரிக்காவுக்கே ஆன்மீக ஒளி கொடுத்தது இந்தியாவின் சுவாமி விவேகானந்தர் என்று சொன்னால், அந்த விவேகானந்தருக்கு பொருளுதவி கொடுத்தது யார் என்று சொன்னால் பாஸ்கர சேதுபதி என்கின்ற ஒருத்தர் பொருளுதவி கொடுத்ததால் தான் நம்முடைய மதத்தை பரப்ப முடிந்தது என்று சொன்னால், ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, அறம் பொருள் இன்பம் இம்மூண்டனுள் நடுவனது எய்த இருதலையும் எய்தும்னு அருமையா வள்ளுவர் சொன்னார். பொருள் இருந்தால்தான் அறம் செய்ய முடியும், பொருள் இன்பம் இருந்தால்தான் இன்பத்தை அடைய முடியும்.
நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு கூட பணம் தாங்க தேவை. ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போறார், அவர்கிட்ட கேட்டேன், சத்து குறைஞ்சு போச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போனீங்களே, இப்போ என்னாச்சு? சொத்து குறைஞ்சு போச்சு அப்படின்னார். ஒருத்தர் கிட்னியில் கல்லுன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காருங்க. டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கார், லட்சக்கணக்காக பணம் இருக்குது, கிட்னியில் கல் இருக்குது, நான் என்ன செய்வேன்? டாக்டர் சொன்னார், பயப்படாதீங்க, ரெண்டையும் கரைச்சிடலாம் அப்படின்னார். உடல் ஆரோக்கியம் வேணும்னா கூட நம்ம இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்கு. எதிர்பாராத தேவை, எதிர்கால தேவை, அடிப்படை தேவை, இவை எல்லாவற்றத்திற்கும் நாம் மனநிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் செய்விக்கும் பொருளே என்று கூறிய அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். செய்விக்கும் பொருளால் எத்தகைய நன்மை நமக்கு ஏற்படுகிறது என்பதோடு மாத்திரமில்லாமல் பொருளில்லாமல் இந்த உலகில் வாழ இயலாது என்கிற ஒட்டுமொத்தமான ஒரு கருத்தை இங்கு பதிவு செய்தார். அவற்றை நான் உளவியல் பூர்வமாக அணுக ஆசைப்படுகிறேன். எப்படி என்று கேட்டால், ஆடை துறந்த மகாவீரரின் அத்தனை சீடர்களும் ஆடை வியாபாரிகள் என்று சொல்வான் ஓஷோ. ஆடை துறந்த மகாவீரரின் அத்தனை சீடர்களும் ஆடை வியாபாரிகள் என்று சொல்வார் ஓஷோ. ஏன் அப்படி சொன்னார்? எது உன்னை கவர்கிறதோ நீ அந்த வகையான ஆள் இல்லை. இப்போது நாம் பெண் கவர்கிறோம், பெண்ணை காதலிக்கிறோம். அப்படியானால் என்ன அர்த்தம்? நான் பெண் இல்லை என்று தானே பொருள். எது உன்னை கவருகிறதோ நீ அந்த வகையான ஆள் இல்லை என்பதை பொருளை உணர்த்துகிறது. ஆக இதைத்தான் ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் ஓஷோ பொருளை பற்றி மிக அற்புதமாக தன்னுடைய ஞான தீபம் என்கிற வைர மாளிகைகள் என்கிற நூலிலிருந்து மிக அற்புதமாக பேசுவான். ஒரு பொருள் என்பது ஒரு தற்காலிக, ஒரு டெம்பரவரி ரெமெடி, ஒரு தற்காலிக தீர்வு. ஒரு தற்காலிக தீர்வை வைத்துக்கொண்டு நிரந்தர தீர்வை நோக்கி நாம் போய்விடக்கூடாது என்பதுதான் அவருடைய ஆழமான கருத்து. இருந்த போதிலும் நம்முடைய மலர்விழியினுடைய கருத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இறுதியாக நம்முடைய உய்விக்கும் அன்புதான் என்கிற அணியின் சார்பில் பேராசிரியர் குரு ஞானாம்பிகை வருகிறார்கள். அன்பு எத்தகையது என்பதை நம்முடைய குரானில் இருந்த கருத்துக்களை கூட நம்முடைய கவிஞர் மணிகண்டன் எடுத்துரைத்தார். விவிலியம் அற்புதமாக பேசு. காணுகின்ற சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுவான் என்று விவிலியம் பேசு. காணுகின்ற சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத இல்லாத தேவனிடத்திலே அல்லது எங்கோ இருக்கிற தேவனிடத்தில் எப்படி அன்பை கூற முடியும் என்கிற வார்த்தை பேசு. இவையெல்லாம் பற்றி கேட்பதற்காகவும் இன்னும் அவர்களுடைய அணியின் சார்பிலே பல்வேறு கருத்து செறிவுகளை நாம் பதிவு செய்து கொள்வதற்காகவும் பேராசிரியர் குரு ஞானாம்பிகை அழைக்கிறோம். அவர் கல்லூரி பேராசிரியர், நல்ல கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் என்கிற பல முகங்கள் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக பாரதி கண்ட புதுமை பெண்ணாக திகழ்ந்து கொண்டிருக்கிறவர். நான் அமைச்சராக இருக்கிற போது என்னுடைய உதவியாளராக பேராசிரியர் செந்தில்குமார் என்னுடன் பணியாற்றினார். அவர் அருப்புக்கோட்டையினுடைய கல்லூரியினுடைய பேராசிரியர். அவர்தான் அடிக்கடி என்னுடைய அருமைக்குரிய சகோதரியை நினைவுபடுத்தி கொண்டு இருப்பார். நம்முடைய பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் அவரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி கரும்பை போல அவர் இனிப்பான பேச்சாக இருந்தாலும் இரும்பை போல ஒரு கருத்து செறிவுமிக்க பேச்சை பல்வேறு மேடைகளில் நான் பார்த்து வியந்திருக்கிறேன். உங்கள் சார்பிலே நிறைவு பேச்சாளராக நம்முடைய சகோதரி பேராசிரியர் குரு ஞானாம்பிகை அழைக்கிறேன். பணம் அணியினர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2 பேருமே ஏகபோகமாக குதிச்சதை எல்லாருமே பார்த்தோம். அங்கே உட்கார்ந்திருந்த மனிதர் ரொம்ப நல்லா உட்கார்ந்துருந்தவர் 2 காதுகளையும் பொத்திட்டு தாங்க முடியாமல் உட்கார்ந்துருந்தார். அந்த பணத்துக்காக பேசின 2 பேரும் அவங்க தான் நடமாடும் உதாரணங்கள். பணம்னு தேடி அலைஞ்சானா வாழ்க்கையில் பதறிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு சான்றாக இங்கே வந்திருக்கிறார்கள். அதில் சகோதரி சொல்லும் பொழுது, கடவுளுக்கு கூட உயரத்திலே இருந்தால்தான் மரியாதை அப்படின்னு சொன்னார். இவங்கள மாதிரியான ஆட்களுக்கு தான் திருமூலர் சொன்னார் ஒற்றை வார்த்தையில், அன்பே சிவம், அன்பே சிவம், அவ்வளோதான். மகாகவி பாரதி வறுமையில் இருந்தாரே அப்படின்னாங்க. கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய கவிராஜன் கதையில் அந்த கவிதை தொகுப்பு வந்த பொழுது பாரதியை பற்றி குறிப்பிட்டிருப்பார். பாரதியினுடைய இறுதி ஊர்வலத்திலே அவர் உடலில் மொய்த்த ஈக்களின் அளவு கூட ஆட்கள் இல்லையாம் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
அந்த கவிதை தொகுப்பு வந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு கவிஞன் எழுதின கவிதை. ஆம், அவருடைய இறுதி ஊர்வலத்திலே அவர் உடலில் மொய்த்த ஈக்களின் அளவு கூட ஆட்கள் இல்லை, உண்மைதான். அதில் என்ன தவறு? இறப்பே இல்லாத மனிதனுக்கு இறுதி ஊர்வலம் எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டார். இறந்துட்டு தான் நினைக்கிறீங்களா நீங்க? இன்னைக்கு வரைக்கும் மகாகவி பாரதியை விட மிகப்பெரிய கவிஞர்கள் இல்லாமல் இருந்திருப்பார்களா? ஆசு கவிகள் எல்லாம் இருந்த நாடுதான். ஏன் பாரதியை திரும்ப திரும்ப நினைவு கொண்டு கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை வரைக்கும் பாரதியை ஏன் காதலித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று எல்லா உயிரினங்களையும் நேசித்தவன் அவன். எங்கேயோ இருக்கிற ஃபிஜி தீவில் இங்கே இருக்கக்கூடிய இந்திய தொழிலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய கரும்பு தோட்டத்திலே அடிமைகளாக இருந்தார்கள் என்று அவர்களுக்காக இறக்கப்பட்டு இங்கிருந்து கண்ணீர் சிந்தியவன் அவன். அதுதான் அன்புங்கிறது. அதனால் தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். அடுத்து அவங்களுடைய அணித்தலைவர் பேசும்பொழுது ஆட்டமாக ஆடினார் மனுஷன், நீலம் மதுமையன் ஐயா. நல்ல நடிகருங்க, ரொம்ப நல்ல நடிகர். அது மேடையிலையும் நடிப்பார். அதான் அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நாயாக அலைந்தால் அவன்தான் ஏழை அப்படின்னு சொன்னார். ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, படிக்காதவர்கள், கல்வி அறிவு பெறாதவர்களை படிக்காதவன்னு சொல்கிறோம். நீங்கள் சொன்னது போல பணம் இல்லாதவர்களை ஏழைன்னு சொல்கிறோம். ஆனால் அன்பு இல்லாத, உறவுகள் இல்லாத மனிதர்களை அனாதை என்று சொல்லுகிறோம். நாம் ஏழை என்கிற வார்த்தையை தாங்கிக் கொள்ளலாம், படிக்காதவர்களாக இருந்து விட்டு போகலாம். ஆனால் மனிதர்கள் இல்லாத அனாதைகளால் உங்களால் வாழ முடியுமா அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் கேட்குறேன். பொருள் இல்லாவிட்டால் மனைவி அன்பை காட்ட மாட்டாள் நீங்க சொல்லிட்டு வீட்டுக்கு தானே போறீங்க. நீங்க கவிஞர் நீலம் மதுமையன் அவர்களே வீட்டுக்கு தானே போறீங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாருங்க அவரு, பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. பென்ஷன்ல இருக்கிற பணத்தையும் முழுசா அவருக்கு ரத்த கொதிப்புக்கும் சுகருக்கும் தான் மாத்திரை வாங்க சரியா போகுது. ஆனா ஒரு வயதை கடந்த பிறகு கூட 70 வயசு ஆயிடுச்சு. இந்த 70 வயசுலையும் கூட இவருக்கு இரண்டாம் தாயாக இருந்து இவர் மீது அன்பு செலுத்துபவர் இவருடைய மனைவி. பணத்தை எதிர்பார்த்து பண்ணிட்டு இருக்காங்களா? இத்தனை வயசுக்கு அப்புறம் வயசான தாத்தா வாச்சேன்னு நினைக்காம அந்த அம்மா கன்னியாகுமரியிலிருந்து தீப்பெட்டி கலர் போட்டாதான் இந்த மனுஷன் கொஞ்சமாச்சும் கண்ணுக்கு தெரிவாருன்னு அங்கேருந்து போட்டு அமுச்சு விட்டா, இங்கே வந்து காசு பணம் இல்லாட்டி மதிக்க மாட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. அடுத்து நம்ம அருள் சார் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேசும்போது கல்விதானே கொடுத்தார்னு போற போக்கில் சொல்லிட்டு போக உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? இந்த மண்ணிலே கடைசி தமிழனும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அரசியல் மகரிஷி என்றால் அது கர்ம வீரர் காமராஜர் தானங்க. வெறுமனே கல்வி கொடுத்தார்னு சொல்ல முடியுமா? கல்வி கொடுத்தாருன்னா புத்தகம் நோட்டை கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அவரு படிப்பதற்கு அந்த ஏழை குழந்தைக்கு முதலில் என்ன வேண்டும் என்று ஏழை குழந்தைகளுடைய வயிற்று பசியை எண்ணி பார்த்த அவருடைய அன்பின் காரணமாகத்தான் இன்னைக்கும் அவரை நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? மறுக்க முடியுமா? சீனி சம்பத் ஐயா சொல்லும் பொழுது நிறைய சொன்னார். எல்லாரும் ஆசிரியர்களை தேடி போனாங்க. ஒரு அரேபிய இளவரசன் போனா, கலாம் ஐயா அவர்கள் போனாங்க. அவங்களாம் நன்றி செலுத்தணும்னா நீங்க கற்றுக் கொடுத்த எழுத்தின் வழியாக நன்றி செலுத்தி இருக்கலாமே. காசு கொடுத்து ஒரு பொருளை, பரிசு பொருளை கொடுத்து நன்றி செலுத்தி இருக்கலாமே. எத்தனை பெரிய இடத்துக்கு வந்த பிறகும் நேராக சென்று அந்த நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுதான் அன்புங்கிறது. அந்த அன்பு தான் எல்லா இடத்திலும் தேவைப்படுகிறது. ஏங்க ஒரே ஒரு விஷயங்க, இப்ப பணமா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வெளியில தேடுறது தானே. ஆனா அன்பு அப்படிங்கிறது உள்ள உணரக்கூடிய ஒரு விஷயம். வெளியே தேடுவது மகிழ்ச்சியா, உள்ளே உணர்வது மகிழ்ச்சியா? அறிவுக்கும் பணத்துக்கும் ரெண்டு வேலை இருக்குங்க. ரெண்டும் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். இப்போ கல்வி அறிவில் சிறந்தவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டில் டெக்னாலஜியினுடைய உச்சத்தை தொட்டவர்கள் உலகத்தினுடைய உச்சகட்ட நிறுவனத்திலே தலைமை பொறுப்பை வகிக்கிறார்கள். அதே டெக்னாலஜியை தப்பா பயன்படுத்தி தான் சைபர் கிரைம் மாதிரியான குற்றவாளிகளாகவும் ஆகிறார்கள் இல்லையா? அப்போ அந்த அறிவுங்கிறது நல்ல விஷயத்துக்கும் பயன்படுது, சூழ்ச்சிக்கும் பயன்படுது. பணம் நல்ல வழியிலையும் சம்பாதிக்க முடியும், கெட்ட வழியிலையும் சம்பாதிக்க முடியும். ஆனால் அன்புக்கு நல்லது தீயது எதுவுமே கிடையாதுங்க. பக்கத்தில் இருக்கிறவன் கஷ்டப்பட்டானா உள்ளுக்குள்ளே இருந்து சுரக்கிறது பாருங்கள் ஒரு ஈரம், அதுதான் அன்பு. இன்றைக்கு தேவை மனித குலத்திற்கு அதுதானுங்க. நல்லா படிச்சிருக்காருங்க, ஒரு பெரிய ஐஏஎஸ் கலெக்டராக இருக்காரு. வீட்டுக்கு வராரு, பிள்ளைகிட்ட பாசமே காட்டாமல் இருந்தால் அவருக்கு அந்த வீட்டில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குமா? அதுதான் வள்ளுவன் சொன்னான். அறிவினான் ஆகுவதண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அறிவால முடியுமா? அடுத்தவர்களுடைய துயரத்தை எண்ணி பார்க்க தெரியலன்னா அந்த அறிவு உனக்கு எதுக்குடான்னு வள்ளுவர் கேட்கிறாருங்க. பணம் என்ன
பண்ணுது? ஒரு பெரிய மல்டி மில்லியனராக இருக்காரு, சொடக்கு போட்டால் எல்லாமே கிடைக்கும், எல்லாத்தையும் வாங்க முடியும். அதே இதை வீட்டுக்குள்ள வந்து தன்னுடைய குழந்தையினுடைய முகத்திலே சிரிப்பை வரவழைக்க வேண்டும் என்று சொன்னால் இவருடைய சில்லறைகளை விட்டெறிந்தால் முடியுமா? பாசத்தை தானங்க காட்டணுங்க. படிப்பும் பணமும் மகிழ்ச்சி தருதுன்னா நான் ஒன்று கேட்குறேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி, இன்னைக்கு அளவுக்கு படித்தவங்க கிடையாது, இன்னைக்கு அளவுக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்த வாழ்க்கை இல்லை, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அன்னைக்கு இல்லாத அளவுக்கு மருத்துவமனைகளும் தெருவுக்கு தெரு யோகா நிலையங்களும் இன்னைக்கு ஏன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னால், படித்தவர்களும் பணக்காரர்களும் நிறைஞ்சிருக்காங்க. அன்பு குறைந்து கொண்டே போகிறது. கல்வியும் பொருளும் உண்மையிலேயே எங்கள் சுயநலமான விஷயங்க. நான் படிக்கிறேன், எனக்கு இந்த வேலை வேணும், என் குடும்பம் நான் சம்பாதிக்கணும், நான் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நான் எனக்கு எனக்கு எனக்குன்னு சுயநலத்தை தேடச் செய்வது கல்வியும் பொருளாதாரமும். ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையிலே பிறந்த இயேசுவும் நபிகள் நாயகமும் புத்தரும் இந்த உலகம் முழுவதுமாக அன்பை போதித்து அவர்களை இன்றைக்கும் நினைத்து வியந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்புக்கு பரந்துபட்ட தன்மை உண்டு. எல்லாரும் இங்கே பேசினவங்க காந்தியடிகளை நினைவு கூர்ந்தார்கள். இன்னைக்கும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்கிற ஒரு மனிதரை தேசப்பிதா என்று கொண்டாடுகிறோமே, எங்கேயோ பிறந்த தெரசாவை நம்முடைய அன்னை தெரசா என்று கொண்டாடுகிறோமே, இதெல்லாம் அன்புக்கான வலிமை இல்லைங்களா? கல்விக்கும் பணத்துக்கும் ஒரு நிரந்தரமான வடிவம் இருக்கா சொல்லுங்க. இப்போ எங்கள் தாத்தா காலத்துலலாம் 8ஆம் கிளாஸ் படித்தாலே போதுமானதாக இருந்துச்சு. 8ஆம் கிளாஸ் படித்தாலே ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வேலை கிடச்சிது. இன்றைக்கி முடியுமா? ஒரு காலனா காசு இருந்துச்சுன்னா குடும்பம் நடத்த முடியும் இன்னைக்கு முடியுமா? ஆனால் அன்புங்கிறதுக்கு இதுதான் வடிவம் அப்படின்னு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வடிவம் கிடையாது, நிரந்தரமான வடிவம் உடையது. ஒரு கவிஞன் அழகாக சொன்னான், அகில உலக அம்மாக்களின், எந்த உலகத்தில் இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலையும் அகில உலக அம்மாக்களின் தேசிய முழக்கம் இதுதான், என் புள்ள பசி தாங்காது. இந்த அன்பு என்னைக்காவது மாறுங்களா? குடும்பத்தில் இருந்து சமூகம் வரைக்கும் யோசிச்சு பார்த்தா, நான் ஒன்றும் இல்லைங்க, ஒரு அனுபவம் சொல்கிறேன். நான் திருச்சியில் வேலை பார்த்துட்டு இருந்த காலத்தில் தினசரி டவுன் பஸ்ஸில் போயிட்டு வருவேன். ஒரு அம்மா ரொம்ப நலிந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்ட அம்மா. அந்த பையன் அந்த பையனுக்கு உடம்புல எந்த உறுப்புமே இயங்காது. அவனை ஒரு சிறப்பு பள்ளியில் படிக்க வச்சுருந்தாங்க. டவுன் பஸ்ஸில் காலையில் நேரத்துலையும் வீட்டுக்காரர் அவர் ஒரு கூலி தொழிலாளி. அந்த அம்மா வேகாத வெயில் அந்த பஸ்ஸில் ஏறி சில நேரம் இடம் கிடைக்கும், சில நேரம் இடம் கிடைக்காது. ஒரு 8 வயசு பையனை அந்த நலிந்த தேகத்தோட இடுப்பில் தூக்கி வச்சுட்டு இருக்கும். அப்போது தினசரி வருவாங்க, காலையில் ஸ்கூலில் விடுவாங்க, திரும்ப 3:30 கூப்பிட்டு போவாங்க. சில நேரம் நின்றுக்கிட்டே வருவாங்க, ரொம்ப சிரமமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஒரு முறை கேட்டேன், இந்த பையனை தினம் தூக்கிட்டு பஸ்ஸில் அலையிறீங்களே, உங்களுக்கு சிரமமாக இல்லையான்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில், உங்களுக்கெல்லாம் உங்கள் குழந்தைய இடுப்பில் தூக்கி சுமக்கிற பாக்கியம் 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு தான் இருக்கும். ஆனால் என் பிள்ளைய நான் இடுப்பில் தூக்கி சுமக்கிற பாக்கியத்தை அந்த ஆண்டவன் ஆயுசுக்கும் கொடுத்துருக்கான் அப்படின்னாங்க. இதுதாங்க அன்புங்கிறது. சமூகத்தில் எத்தனையோ விஞ்ஞானிகள் இருந்தாங்க. இன்னைக்கு திரும்ப பேசின விஷயங்களை தான் நானும் எடுத்துக்கிறேன். எத்தனையோ விஞ்ஞானிகள் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கும் நம்ம நாட்டில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து படிக்கிற மாணவர்கள்லேருந்து இளைஞர்கள் வரை அவர்களுடைய ரோல் மாடல்னா யாரை சொல்லுவாங்கன்னா, யோசிக்காமல் சொல்லக்கூடிய ஒரு பெயர் மேதகு அப்துல் கலாம்ங்கிற ஒரு பெயர் தானே. அவர்கிட்ட கேட்கும் பொழுது உங்களுக்கு எது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வானை நோக்கி உயரே செலுத்திய செயற்கை கோளிலே கிடைத்த மகிழ்ச்சியை விட மண்ணை நோக்கி நடக்க வைத்த செயற்கை காலை தயாரித்ததில் தான் எனக்கு நிரந்தர மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னார்னு சொன்னால், இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? கல்வியும் பணமும் ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு உண்டுங்க. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்க முடியாது. கல்வி படிக்கிறதுக்கே பணம் தேவையாக இருக்குது. எதுக்கு பணத்தை சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கல்வி வேணுங்கிறாங்க. ரெண்டுமே, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்க முடியாது. நல்லா படித்தவனுக்கு பணம் இல்லைன்னா கஷ்டம், நல்ல பணக்காரனாக இருக்கிறவனுக்கு படிப்பு இல்லைன்னா வீண். ஆனால் இது ரெண்டும் இல்லாட்டி அன்பு தனிச்சு நிற்குங்க. ஒரு புயல் காற்று வந்துச்சுன்னா பெரிய பெரிய தென்னை மரம் கூட சாஞ்சு போயிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த மரம் நின்றுக்கிட்டு இருக்கும், ஒரு குச்சி, அதில் ஒரு இலை வரும். அந்த இலை கொஞ்சம் கொஞ்சமாக தழுத்து கிளைகள் பரப்பி காய் கனின்னு வரும் பார்த்தீங்களா? அப்படி எது இழந்தாலும் ஒற்றை மரமாக நின்று சுத்தியிலும் கிளைகளை பரப்பக்கூடிய ஆற்றல் அன்புக்கு உண்டு. ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? கல்வி இது வளர்ச்சியை விதைக்குது, நாங்கள் மறுக்கலை. இந்த சமூகம் மிகப்பெரிய அளவிலே மேன்மை அடைஞ்சது அப்படின்னு சொன்னால் கல்வி வளர்ச்சி இல்லாமல் முடியாது. அது வளர்ச்சியை விதைக்கிறது. பொருள் தேவையை பூர்த்தி செய்கிற அளவிற்கு மலர்ச்சியை கொடுக்குது. ஆனால் அதே சமயத்தில் வந்துச்சுன்னா தான் சந்தோஷப்படுவோம்.
பணம் வருகிற வழியை பார்த்து தான் லாபம் நினைச்சு சந்தோஷப்படுவோம். அது கையை விட்டு போச்சுன்னு சொன்னா நஷ்டம்னு சொல்லி வருத்தப்படுவோம். ஆனா அன்பு இந்த உலகத்திலே சுயநலம் பாராட்டாமல் பொதுநலம் பார்த்து உடன் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக வாழ வைக்கிற அன்புதான் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தருகிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, தீர்ப்பின் பக்கத்துக்கு வந்திருக்கிறோம். அருமை சகோதரி பேராசிரியர் குரு ஞானாம்பிகை அவர்கள் அன்பின் பக்கம் நின்று வாதாடினார். ஆக 3 அறிஞர் பெருமக்கள், தமிழ் அறிஞர்கள் தாங்கள் அற்புதமான கருத்துக்களை எல்லாம் 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்று அழைக்கப்படுகிற முத்தமிழ் மன்றம் வாணியம்பாடியிலே எடுத்து வைக்கக்கூடியது செய்திகளை, வரலாற்று பூர்வமான செய்திகள். இந்த இடத்தில்தான் தற்போது எதை சொல்வது எதை விடுப்பது என்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் நிற்கிறோம். கல்வியை சொல்வதா, பொருளை சொல்வதா, அன்பை சொல்வதா, எதை விடுப்பது, எதை தொடுப்பது அல்லது எதை எடுப்பது என்பதில் பல்வேறுபட்ட அறிஞருடைய கருத்துக்களை இங்கு பார்க்க நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது எது என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், வேட்டையாடுதலும் வேட்டையாடுதலிருந்து தப்பித்தலுமே மனித வாழ்க்கை என்று சொன்னான். நீ வேட்டையாடு, இல்லை என்று சொன்னால் வேட்டையாடுதலிருந்து தப்பித்துக்கொள், இதுதான் மனித வாழ்க்கை. அப்படியானால் இந்த வாழ்க்கையை எது கற்றுத்தருகிறது என்று கேட்டால், அறிவு கற்றுத்தருகிறதா, கல்வி கற்றுத்தருகிறதா? கல்வியும் அறிவும் என்ன உனக்கு கற்றுத்தருகிறது? பல்வேறு யுத்திகளை கற்றுத்தருகிறது. எந்த இடத்திலிருந்து தப்பிப்பதற்கு கற்றுத்தருகிறது. இவையெல்லாம் நாம் செய்யக்கூடாததோ அவைகளை செய்தால் மூடி மறைப்பதற்கு நமக்கு கற்றுத்தருகிறது என்று அந்த நூல் நமக்கு விரிவாக எடுத்துரைக்கிறது. கல்வி என்பது ஒரு அழியாத செல்வம், அதில் எந்த விதமான மாறுபாடுகளும் இல்லை. ஆனால் கல்வி என்கிற அந்த மகத்தான அந்த ஆற்றல் ஒருவரிடத்தில் இருந்தால் காலம் கடந்தது நீடித்து நிலைக்குமா? ஒரு செயல் என்பது நீடித்து நிலைத்து நிற்க வேண்டும், நீட்சியாக நிற்க வேண்டும், நம்மை கடந்து நிற்க வேண்டும், நமக்கு பிறகும் அது பேசப்பட வேண்டும். அப்படி பேசப்படும் என்று சொன்னால் நம்முடைய பொருள் பேசப்படுமா? நாம் தேடி வைத்த செல்வம் பேசப்படுமா? நாம் கற்றறிந்த கல்வி பேசப்படுமா? நம்முடைய வீடு, வாசல், நிலம் இவைகளெல்லாம் இவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார், 100 கோடிக்கு மேல் வைத்திருக்கிறார், 100 ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கிறார் என்று புள்ளி விவர பட்டியலால் ஒரு மனிதனுக்கு பெருமையா? இல்லை என்று சொல்கிறது நம்முடைய நூல்கள். குறிப்பாக நம்முடைய வள்ளுவ பேராசான் அழகாக சொல்வான், ஈதல் இசைவிட வாழ்தல் ஊதியமில்லா உயிருக்கு என்று சொல்வான். வாழ்க்கையினுடைய முடிவின் பகுதியில் நின்று அவன் பேசுகிற போது, வாழ்க்கையின் உங்களுக்கு எது மிச்சமாக நிற்கிறது? உங்களுடைய புகழ்தான். நீலம் மதுமையும் என்றால் என்ன? கவிஞர் மணிகண்டன் என்றால் யார் என்று ஒற்றை வரியில் சொல். புலவர் அருள் பிரகாசம் என்றால் ஒற்றை வரியில் சொல் என்று சொன்னால், அந்த ஒற்றை வரி என்பது எதில் அடங்கியிருக்கிறது? நம்முடைய கல்வியில் அடங்கியிருக்கிறதா, அல்லது நம்முடைய பொருளிலே அடங்கியிருக்கிறதா, அல்லது நம்முடைய அன்பிலே அடங்கியிருக்கிறதா என்று நீங்கள் ஆய்வு நோக்கிலே பார்த்தால் பல்வேறு விஷயங்களை நாம் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒன்றை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், கல்வி என்பது அழியாதது தான். ஆனால் அந்த கல்வி என்பது வாழ்க்கையை கடந்து நமக்கு பேசப்படுவதில்லை. தற்காலிக வாழ்க்கைக்கான, நம்முடைய வாழ்வின் வளத்திற்கான, ஒரு அறிவார்ந்த செயலுக்கான ஒரு செய்தியாக பேசப்படுகிறது. இங்கு பேராசிரியர் குரு ஞானாம்பிகை அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அபுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம் அவர்களை பற்றி, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி, கடலோர படகுக்காரரின் மகன், கடலவு விரிந்து இமயமாய் உயர்ந்து நின்றாரே அந்த அபுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம் என்ன சொன்னார்? வானளவு உயர்ந்து நிற்கிற விண்வெளி ராக்கெட்டை கண்டுபிடித்ததை விட செயற்கை கால் பொருத்தியதை கண்டுபிடித்ததை என் வாழ்வின் பெருமையாக கருதுகிறேன் என்று சொல்ல அந்த மனிதநேயம் விலைமதிக்க முடியாததல்லவா? எது காலம் கடந்து பேசப்படுகிறது? நம்முடைய பாண்டிய நெடுஞ்செழியன், தலையாரங்காடத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனுடைய வீரத்தை பேசுகிறோமா? நம்முடைய கல்வியின் ஆற்றலை பேசுகிறோமா? ஈகையை பேசுகிறோம், ஈரத்தை பேசுகிறோம். கடையேழு வள்ளல்களை பற்றி நாம் புறநானூறு பேசுகிறது. 2ஆம் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிற 8 தொகை நூல்கள் பேசுகிறது. எதை பேசுகிறது? அவருடைய வாரி கொடுத்த அந்த வள்ளல் தன்மையை பற்றி பேசுகிறது, கொடைத்தன்மையை பற்றி பேசுகிறது. இப்படி எண்ணற்ற உதாரணங்களை நாம் எடுத்துக்கொண்டே போகலாம். அதைத்தானே சொன்னார்கள்.
புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிரதான எதிரிகளாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கூட அம்மா மறைந்த போது ஒன்றை சொன்னார்கள். நான் அரசியல் பேசுகிற இலக்கிய நிகழ்வுகளை அரசியல் நான் கொண்டு வர மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். இருந்தாலும் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவர்கள் சொன்னார்கள், அம்மா மறைந்த போது நீங்கள் ஆள வேண்டாம் என்று தான் சொன்னமே தவிர வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லையே. நீங்கள் ஆள வேண்டாம் என்று தான் சொன்னமே தவிர வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லையே. ஒரு எதிரி எதை பார்த்து அவன் நேசிக்கிறான். இன்னும் எவ்வளோ பேர் இந்த 11 மணி 12 மணி 2ஆம் தேதி தொடங்கி 3ஆம் தேதி பட்டிமன்றம் நிறைவேறுகிறதே, இந்த நிகழ்விலே நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக உங்கள் கரங்கள் ஒரு ஒளியை எழுப்புகிறது என்று சொன்னால் அந்த உணர்ச்சி எதிலிருந்து வருகிறது? ஈரத்தின் வெளியாக வருகிறது. அன்பின் வெளியது வாழ்க்கை என்று சொல்வான் சங்க இலக்கிய பாடல்கள் வரிகள் எல்லாம். ஒரு காதல் என்பது என்ன? வேறொருவனை மணந்து கொள், வேதனை ஒன்றுமில்லை எனக்கு. காதலில் தோற்றுப்போன ஒரு கவிஞன் சொன்னான், காதலன் எழுதினான், வேறொருவனை மணந்து கொள், வேதனை ஒன்றுமில்லை எனக்கு. புதிய இடத்தில் நடுவதற்கு புடுங்கி போன செடியில் இருக்கும் பழைய மண்ணை போல என் நினைவுகளை என்ன செய்வாய்? இப்படி ஒரு கவிதை. இது என்னுடைய கவிதை. ஆக ஒரு கவிதை என்பது ஒரு உள்ளத்தின் அடியாழத்தை தொட வேண்டும். கம்பனுடைய விருத்தம் எப்படி அற்புதமான வரிகள். இன்னும் காலம் கடந்து பேசப்படுகிறது. உலகம் யாவையும் தாமர வாக்கடம் என்று பேசுவான் அல்லவா கம்பன். ஈயனை இறைத்தல் இழிவானது, ஈயனிடம் மறுத்தல் அதனிடம் இழிவானது, கொல்லன கொடுத்தல் கொடுத்தலில் உயர்வானது, கொள்ளீரிடம் மறுத்தல் அதனிடம் உயர்வானது என்று சங்க இலக்கியம் புறநானூறு பேசுமல்லவா. இப்படி எண்ணற்ற வரிகளை நீங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, இறை 1 இனம் 2 தமிழ் 3 திசை 4 புலன் 5 சுவை 6 சுரம் 7 திக்கட்டு ரசம் 9 என்று வகுத்து வாழுகிற நம்முடைய தமிழ் இனத்துடைய அடையாளமாக நம்முடைய இலக்கியங்கள் எதை பேசுகிறது என்று சொன்னால், ஈடற்ற ஒரு அன்பை பேசுகிறது, ஈரத்தை பேசுகிறது, இரக்கத்தை பேசுகிறது, கருணையை பேசுகிறது. ஆகவே தான் இன்னும் கடையேழு வள்ளல்களை பேசுகிறோம். ஒரு முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தானே ஒரு மன்னன், இதை விட ஒரு உச்சபட்ச ஒரு இரக்க சிந்தனை வேண்டுமா? அன்பு வேண்டுமா? எப்படி ஒரு உதாரணத்தை பாருங்கள். நான் நடிகர் பாலாஜி அவர்களோடு நெருங்கி பழகியிருக்கிறேன். அவர் ஒரு முறை சொன்னார், 40-50 வருடங்களுக்கு முன்பாக தாம்பரத்தை தாண்டி படப்பைக்கு அவர் படப்பிடிப்புக்கு செல்கிற போது ரயில்வே கிராசிங்கில் அவருடைய கேட் போட்டு விட்டார்கள். எல்லா வண்டியும் நிற்கிறது. ஒரு வயோதிக ஒரு பெண்மணி ஒட்டிய வயிறு கட்டிய சேலையுமாக உந்த வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய வயோதிக தோற்றத்தோடு கையேந்தி ஒவ்வொரு கார்களிலும் ஏதோ உதவி கேட்டு வந்து கொண்டே இருக்கிறார். காருக்குள் இருப்பவர் யாரென்று தெரியாது. அப்போது கருப்பு கண்ணாடி ஒட்டிய காலம். உள்ளே இருந்து பார்ப்பவர்களுக்கு வெளியே இருப்பவர்கள் யாரென்று தெரியும். நடிகர் பாலாஜி காருக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு வெளியே இருப்பவர் அந்த பாட்டியை பார்த்து கண்ணாடியை லேசாக இறக்கி அந்த கண்ணாடியின் வழியாக அப்போது 40-50 வருடங்களுக்கு முன்பாக 50 ரூபாய் நோட்டை எடுத்து போட்டாராம். அந்த பெண்மணி கண்களெல்லாம் கண்ணீரோடு பார்க்கிற புலன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வந்திருக்கிறது அந்த வயோதிக பெண்மணிக்கு. அந்த 50 ரூபாயை பார்த்தவுடன் ஆனந்த பெருக்கில் கண்களை ஒற்றிக்கொண்டு அவள் சொன்னாள், மவராச எம்ஜிஆர் நல்லா இருக்கணும்னு சொன்னாளாம். உடனே அவர் காரை விட்டு கீழே இறங்கி சொன்னாராம், உனக்கு பணம் போட்டது எம்ஜிஆர் இல்லைம்மா, நடிகர் பாலாஜிமா அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா அவர் கரங்களை பிடித்து கொண்டு சொன்னாராம், பணம் போட்டதென்று யாரென்று எனக்கு தெரியாது, ஆனால் கொடுக்கிற குணம் யாருக்கு இருக்கிறதோ அவர் எம்ஜிஆர் என்று சொன்னார். இது கதையல்ல, சம்பந்தப்பட்டவரே எங்களிடத்திலே சொல்லுகிற ஒரு உண்மையான வாக்குமூலம், டாக்குமெண்ட்ஸ். ஆக நீங்கள் இதைத்தான் பார்க்க வேண்டும். ஒரு ஈடற்ற ஒரு அன்பு எதை காட்டுகிறது? கர்ணனை பற்றி இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். வள்ளல் பெருமாட்டியை பற்றி அவர்கள் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அர்ஜுனன் சொன்னான் கண்ணனிடத்திலே, மாமா என்ன கர்ணனை பெரிய வள்ளல் என்று சொல்கிறாயே, அவன் வீட்டு படத்தை எடுத்து தருகிறான், துரியோதன் அடுத்த வீட்டும் படத்தை எடுத்து தருகிறான், இது ஒரு வள்ளல் தன்மையா என்று கேட்கிறான். அர்ஜுனனுக்கு கண்ணபெருமான் சொல்கிறான், இல்லை மாப்பிள்ளை, கொடுக்கக்கூடிய குணம் உயர்ந்த குணம். அது பிறருடைய பணமாக இருந்தாலும் சரி, நம்முடைய பணமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு மனம் வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு. சரி, 2 பேருக்கும் போட்டி வச்சுக்கலான்னு சொல்லி ஒரு மலையை தங்கமாக மாற்றுறார்.
காலையிலிருந்து மாலை இரவும் பகரும் புரசி கொல்லும் பொன்னந்தி மாலை பொழுது நிறைவடைந்தவுடன் அந்த மலையை தானம் செய்து முடிக்க வேண்டும். இதுதான் போட்டியினுடைய நிபந்தனை. போட்டி தொடங்கியது. அர்ஜுனன் காலையிலிருந்து தொடங்கினான், கால்வாசி மேலே முடியலை. இரவு வந்து விட்டது, முடிந்து விட்டது போட்டி. மறுநாள் கர்ணன் முறை வந்தது. கர்ணன் முதலில் கொடுக்க தொடங்கினான். ஒரு வயதான பெரியவர் வந்தார். 5 பெண்களை நான் பெற்றிருக்கிறேன், இவர்களெல்லாம் திருமண வயதை எட்டிவிட்டார்கள், வறுமை கூட்டுக்கு கீழே வாழுகிற அந்த வாழ்க்கை எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது, பசியோடு வாழுகிறோம் ஒவ்வொரு நாளும் என்று சொல்லி வேதனையை சொன்னான். உடனே கர்ணன் சொன்னான், இந்த மலையை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரே ஆளோட முடிஞ்சிருச்சு. பாத்தியா மாப்பிள்ளை கொடுக்கக்கூடிய குணம் எப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்ன. பெருந்தன்மை என்பது பிளட்டில் இருக்கணும், இயல்பாக வரக்கூடிய ஒன்று, சொல்லி வர வேண்டியதில்லை. அதைத்தான் நடிகர் சிவாஜி அவர்கள் ஓய்வான காலகட்டத்தில் இருக்கிற போது நடிகர் குள்ளமணி அவர் வீட்டுக்கு போகிறார். தீபாவளி நேரம், எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு வந்துட்டியாடா? சாப்பிட்டு வீட்டிலேருந்து சாப்பிட்டே வந்துட்டுப்பே அப்படின்னு கேட்குறாரு. இல்லைன்னே, சாப்பிடாம தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இப்போ என்னடா அவசரம், சாப்பிட்டு வந்திருக்கலாமேன்னு சொல்கிறார் அவர். சாப்பாடெல்லாம் போட்ட பிறகு எல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி போயிட்டு வான்றாரு. அவன் சொன்னான், அண்ணே தீபாவளி எதுவுமா வந்திருக்கேன், ஏதாவது உதவி செய்யுங்கன்னு. நானே ரிட்டையர் ஆகியிருக்கேன், எனக்கு எங்கடா பணம் இருக்குது. சரி கமலா அம்மாட்ட கூப்பிட்டு பர்ஸை வாங்கி அதில் இருக்க அப்பா 1000 ரூபாய் தாள், 500 ரூபாய் தாள், 100 ரூபாய் தாள், 50, 20 பார்த்துட்டு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தாராம். நல்லாடுறா, இந்தடா தீபாவளி வாழ்த்துக்கள்னா. உடனே அந்த குள்ளமணி சொன்னாராம், அண்ணே நடிகர் பிரபு அண்ணே 100 ரூபா கொடுத்தாரண்ணே, நீங்கள் 10 ரூபா கொடுக்குறீங்களேண்ணே அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம், பிரபு 100 ரூபா கொடுத்தானாடா, அவன் பெரிய நடிகருடைய மகன்டா, நான் சாதாரண விவசாயி மகன், எவனால இவ்வளோதான் முடியும். ஒரு இயல்பு, அதாவது அந்த அவரை நான் தாழ்த்தியோ குறைத்தோ மதிப்பிட்டு சொல்லவில்லை. அந்த குணம் என்பது இயல்பான ஒன்றாக பெருகி பல்கி பெருக வேண்டும். ஈரம் என்பது கசிய வேண்டும். இதற்கு தனக்கு கிடைத்த அந்த நெல்லிக்கனியை, அதிசயமான நெல்லிக்கனியை அதியமான் நீண்ட காலம் வாழலாம் என்கிற அந்த நெல்லிக்கனியை ஒரு மன்னன் ஒரு அவ்வை பிராட்டிக்கு தருகிறான் என்று சொன்னால், அதனால தானே காலம் கடந்து வாழ்கிறான் அதியன். ஏன் அவனே அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தெரியாமல் பெட்ரூமில் வச்சு சாப்பிட்டா யாருக்கு தெரிய போகுது? ஏதாவது கேள்வி கேட்பாங்களா? இல்லை ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போகிறாங்களா? எங்கேயும் போக மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கூட போகிறதில்லை. ஆனாலும் கொடுக்கக்கூடிய அந்த குணம், இது வாங்குவதை விட எவன் கொடுக்கிறானோ அவன் குணம் உயர்ந்தது என்று சொல்லுவான். அதானே நம்முடைய நீதி நூல்கள் எடுத்துரைக்கிறது. அதைத்தானே நம்ம இப்போது பேசுகிறார்கள். நீங்கள் கல்வி என்று சொன்னால் அதை குறைத்து மதிப்பிட முடியாது. புலவர் நம்முடைய சீனி சம்பத் அவர்களும் நம்முடைய புலவர் அருள் பிரகாசம் அவர்களும் அற்புதமான கருத்துக்களை, தரவுகளை தந்திருக்கிறார்கள். கல்வி என்பது காலம் கடந்த பிறகு மறந்து போகக்கூடிய ஒன்று. கல்வி என்பது காலம் கடந்து நமக்கு வெவ்வேறு ஒற்றை தலைமுறை கடந்து போனால் மறந்து போகக்கூடிய ஒன்று. செல்வம் என்பது நிலையில்லாத ஒன்று. வள்ளுவன் இன்னொரு குறளிலே பேசுவான், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பு இல்லாதவன் எல்லா பொருளும் என்னதும்மா. அன்பு உடையவன் தன்னுடைய உயிரையும் பிறருக்கு என்று சொல்வான். இதை விட ஒரு உதாரணம் சொல்லணுமா? ஒரு பள்ளிக்கூடத்தில் 40 மாணவிகள் படித்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு தலை சிறந்த மாணவி, அற்புதமாக படிக்கக்கூடிய மாணவி, பாட்டிலும் முதலிடம், நடிப்பிலும் முதலிடம், பேச்சு போட்டியிலும் முதலிடம், எல்லா வகுப்பிலும் முதலிடம், கவிதையிலும் முதலிடம் என்று எல்லா எதை எடுத்துக்கொண்டாத முதலிடம் பெறுகிற மாணவி. 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஒரு நாள் வரவில்லை. ஒரு நாள் 30 நாளை தொட்டது, 30 நாள் 60 நாளை எட்டி பிடித்து விட்டது. சக மாணவிகளுக்கு ஆச்சரியம், 60 நாள் கடந்து வரவில்லையே என்று. என்ன ஏது என்று விசாரித்தார்கள். சம்பவத்தை அறிந்து கொண்டார்கள். அந்த மாணவிக்கு புற்றுநோய் தாக்கிவிட்டது. புற்றுநோய் தாக்கிவிட்ட காரணத்தினால் முடியெல்லாம் உதிர்ந்து விட்டது. பெண்ணல்லவா, கூந்தல் இல்லை என்றால் வெட்கப்பட்டு கொண்டு அவள் பள்ளிக்கூடத்துக்கே வரவில்லை. சோகம் அவளை கவ்வி பிடித்து இழுத்தது. ஆகவே அந்த வேதனை தாங்க முடியாமல் முடியில்லாத அவள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவாள்? புற்றுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டிருக்கிறது என்கிற துயரத்தின் வெளிப்பாடோடு அவன் வீட்டுக்குள்ளே இருந்தாள். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வேளை 39 மாணவிகளும் அவள் வீட்டுக்கு போனார்கள் பார்ப்பதற்கு. 2 மாதம் கழித்து தன்னுடைய தோழியை பார்க்க வேண்டும் என்பதற்காக. அவருடைய அம்மா தான் கதவை திறந்தாள்.
தன்னுடைய உள்ளே இருக்கிற மகனிடத்திலே சொன்னால், உன்னை பார்ப்பதற்கு உன்னுடன் படித்திருக்கிற சக தோழிகள் 39 பேரும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். வெக்கப்பட்டு கொண்டே கண்ணீரோடு வந்தால், தலை குவிந்து கொண்டே வந்தால், தலை நிமிர்ந்து பார்த்தால் 39 மாணவிகளும் மொட்டை தலையோடு இருந்தார்கள். முடியை தியாகம் செய்துவிட்டு வந்தார்கள். முடியில்லை என்பதற்குத்தானே நீ பள்ளிக்கூடத்துக்கு வரவில்லை, எங்களுக்கும் இந்த முடி வேண்டாம் என்று சொன்னபோது அதல்லவா விலை மதிக்க முடியாத அன்பு, அதல்லவா நீங்கள் காலம் கடந்து நிற்கின்ற அந்த செயலாக பேசப்படுகிற ஒன்று. ஆக காலம் கடந்து, அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஈதல் இசைவிட வாழ்தல் இருந்து அன்பிரார் எல்லாம் தமக்குரியர் என்ற குரலிலிருந்து தொடங்கி பல்வேறு செய்திகளை நீங்கள் உற்று நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஒரு ஆப்பிரிக்கா நாட்டிலே ஒரு கருப்பிடத்து சிறுவன் வெளியிலே விளையாடி கொண்டிருக்கிறான். மேலே வெள்ளை மழை பொழிகிறது. வெள்ளை மழை பொழிந்த உடனே அவன் மேலெல்லாம் வெள்ளை மழை. அவனோ கருப்பு இனத்து சிறுவன் வீட்டுக்குள்ளே ஓடி வருகிறான். அம்மா, நான் வெள்ளையனாகி விட்டேன் என்று சொல்கிறான். அவன் உள்ளத்தில் கவ்வி பிடித்த அந்த உணர்ச்சியின் அந்த உணர்வு எதை காட்டுகிறது? ஒரு உணர்வும் அன்பும் காலம் கடந்து நிற்கிறது. பரம் என்பது தேவை, என்னை மகிழ்வாக வைப்பதற்கு தேவை. எனக்கு தேவைய துன்பத்தை விலை கொடுத்து வாங்கலாம் பணம் இருந்தால். எப்படி? நான் வாணியம்பாடியில், சென்னையிலேருந்து வாணியம்பாடி வந்தார் கவிஞர் மணிகண்டன். பணம் இருந்தால் துன்பத்தை எப்படி விலை கொடுத்து கூட வாங்கலாம்? அவர் பஸ்ஸில் வரலாம், பஸ்ஸுக்கு லாரியில் வரலாம், இல்லது பஸ்ஸில் வரலாம், அல்லது பைக்கில் வரலாம், அல்லது சைக்கிளில் வரலாம், அல்லது ட்ரெயினில் வரலாம், அல்லது சேலத்தில் ஃப்ளைட்டில் கூட வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சுகத்தை பெருக்கி கொள்ளலாம். ஆனால் இந்த வாழ்க்கை என்கிற அனுபவத்தை அது கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்காது. அதைத்தானே சொன்னான் காந்தி, நம்முடைய தேசப்பிதா. துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் வீரங்கிகளும் ஏந்திய அந்த ஆங்கிலேய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை தன்னுடைய ஈடற்ற ஒற்றை ஆயுதம் என்கிற அன்பை கொண்டு இந்தியாவின் சுதந்திரத்தை பற்றி பேசினானே மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஆகவே அன்புதான் இந்த வாழ்க்கையின் ஈடு இடையில்லாத ஒன்றாக திகழ்கிறது. இந்த மண்ணில் மகிழ்ச்சியாகவும் நம்முடைய வாழ்க்கை நிறைவாகவும் வாழ்வதற்கு எது தேவை? பாவேந்தன் பாரதிதாசன் பாண்டிச்சேரியினுடைய பாடப்புத்தகத்தை பார்க்கிறார். பாடப்புத்தகத்தை பார்க்கிற போது பள்ளிக்கூடத்து மாணவர்கள், இளமுடைய ஆரம்ப பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு அணில் ஆடு என்று போட்டிருந்தது. உடனே ஒரு கடிதம் எழுதுகிறார் பாண்டிச்சேரி சர்க்காருக்கு பாவேந்தன் பாரதிதாசன். என்ன எழுதுகிறார்? பிஞ்சு உள்ளங்களில் அணில் ஆடு என்று தொடங்கக்கூடாது, அம்மா என்று தொடங்க வேண்டும். அம்மா ஆடு என்று தொடங்க வேண்டும். அம்மா குரில் ஆடு நெடில், அம்மா என்று தொடங்க வேண்டும். அம்மா என்கிற அன்பிலிருந்து, அம்மா என்கிற ஈரத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று பாண்டிச்சேரி சர்க்காருக்கு கடிதம் எழுதிய உடனே அதை ஏற்றுக்கொண்டு அணிலை எடுத்துவிட்டு அம்மாவை கொண்டு வந்து அந்த பாடப்புத்தகத்தில் சேர்த்தார்கள் என்று சொன்னால் அந்த பிஞ்சு உள்ளங்களிலிருந்து அன்பு நெகிழ்வூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக நான் மீண்டும் மீண்டும் பல்வேறு விஷயங்களை நான் ஆராய்ந்து, இந்த கல்வியா அல்லது செல்வமா அல்லது அன்பா என்று பலமுறை பல கோணங்களில் நான் பல நூல்களை பற்றி பார்த்து அவற்றிலிருந்து கற்றுக்கொண்ட ஒன்றை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். அதை தீர்ப்பாக உங்கள் முன்னால் வைக்கிறேன். மண்ணில் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ பெரிதும் துணை நிற்பது உய்விக்கும் அன்பே 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 என்ற தீர்ப்பை வழங்கி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.